வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற சீர் அறிய செய்த குருவே, அந்த நிலைதனில் அறிவு அசைவற்று இருக்க பெரும் ஆனந்தம் பொங்குதங்கே. இந்த பெரும் உலகமிசை எடுத்த பல பிறவிகளின் இறுதி பயனாகிய சந்ததமும் என்னை மறவாத சாந்த வாழ்வழித்தோய் என் சந்தோஷ செய்தியதுவே. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். சான்றோர் பெருமக்களே, இன்றைய தினம் பரம ரகசியம் இன்னொரு தலைப்பு, கோழி பிறந்தது முட்டையில்தான். 2 தலைப்புகளை இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கின்றோம். ஏற்கனவே இறைநிலை என்பது அனைத்து தோற்றங்களுக்கும் ஆதாரமான அரூப நிலையில் இருக்கக்கூடிய பேராதார பெரும் சக்தி என்பதை ஆத்ம தரிசனம் தலைப்பில் சிந்தனைக்கு எடுத்துக்கொண்டோம். இந்த இறையாற்றல் எப்படி எல்லாமாக மலர்ச்சி பெற்று மனிதன் வரைக்கும் நிறைவு பெற்றிருக்கிறது என்ற நீண்ட ஒரு பரிணாம சரித்திரத்தை இப்பொழுது நாம் சிந்திக்க இருக்கின்றோம். ஜீவராசிகள் தோன்றுவதற்கு முன்பு இந்த பிரபஞ்சம் முழுவதும் என்ன இருந்தது என்றால், பஞ்சபூதங்களே விண் என்ற இயக்காற்றலாகவும், காற்று, நெருப்பு, நீர், நிலம் என்ற பௌதிகங்களாகவும் நிறைந்திருந்தது. இது விஞ்ஞானம் ஏற்றுக்கொண்ட உண்மையும் பல மகான்கள் வெளிப்படுத்திய சத்தியங்களும் ஆகும். பைபிளில் ஒரு அருமையான கோட்பாடு உண்டு. ஒரு நாள் தேவன் இந்த பிரபஞ்சத்தையும் சகல உலகங்களையும் படைக்க எண்ணினான். அவ்வாறே இந்த பிரபஞ்சத்தை படைத்தான். 2ஆம் நாள் அதிலே காற்று உலாவ கடவுது என்றான். அவ்வாறே அதிலே காற்று உலாவியது. 3ஆம் நாள் அதிலே நெருப்பு உண்டாக கடவுது என்றார். அவ்வாறே நெருப்பு உண்டாகியது. 4ஆம் நாள் அதிலே ஜலம் உருவாக கடவுது என்றார். அவ்வாறே நீர் உண்டாகியது. 5ஆம் நாள் பல்வேறு ஜீவராசிகள் உருவாகவும் அவை தம்மில் தாமே ஜீவன்களை உருவாக்கி கொண்டு சுகித்திருக்கவும் கடவுது என்று ஆசீர்வதித்தார். 6ஆம் நாள் தன்னை போல சாயலுள்ள ஒன்றை படைக்க எண்ணி அவ்வாறே படைத்து அவனுக்கு ஆதாம் என்று பெயரிட்டு அழைத்தார். இதே தத்துவம் தான் எல்லா மதங்களிலும் சொல்லப்படும். அவை பிராடி சொல்கிற போது, பரம் ஆய சக்தியுள் பஞ்சமா பூதம், தரம் மாறி தோன்றும் பிறப்பு, நிலம் 5, நீர் 4, நீடங்கி 3, உளவை 2, 1 விண். இந்த 5 பஞ்சபூதங்களாக மாற்றம் அடைந்தது எது என்றால், பரம் ஆய சக்தி உள் பஞ்சமா பூதம். ஒரே வரியில் அடக்கிட்டாங்க. அனைத்துக்கும் மூலமானது பரம்பொருள். அந்த பரம்பொருளுக்குள் அடங்கியிருக்கின்ற ஆற்றல் பரம் ஆய சக்தி. அதற்கு உள்ளாகவே இந்த பிரபஞ்சம் பஞ்சபூதங்களாக உருவானது. சக்தி உள் பஞ்சமா பூதம். அது தரம் மாறி தோன்றியது. அந்த தர மாற்றம் என்பதை தான் பைபிளில் சொன்னாங்க. 2ஆம் நாள் காற்று, 3ஆம் நாள் நெருப்பு, 4ஆம் நாள் நீர், 5ஆம் நாள் பல்வேறு ஜீவராசிகள், 6ஆம் நாள் மனிதர்கள்.
அதனால் இந்த இறைநிலை எவ்வாறாக அனைத்துமாக பரிணமித்தது என்ற உண்மையை பல மகான்கள் தெளிவாக அறிந்திருக்கின்றார்கள். அவர்கள் அறிந்த சத்தியங்கள் எடுத்து விளக்குகின்ற வார்த்தைகளிலே, வசனங்களிலே சில கோணங்கள் மாறுபடும். இன்றைக்கு விஞ்ஞான யோகத்திற்கு ஏற்றபடி அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் அதை மிக அற்புதமாக விஞ்ஞானத்தோடு இணைத்து இந்த விளக்கங்களை எல்லாம் நமக்கு கொடுக்கின்றார்கள். முந்தையோர்கள் அகத்தவத்தால் முற்றுணர்ந்த போதிலும் மொழிவதற்கு ஓமையின்றி முட்டி மோதி நின்றனர். இந்த நாள் விஞ்ஞானமோ ஏற்றம் பெற்றதால் அது இயங்கிடும் மின்சாரம் மூலம் எல்லாருக்கும் உணர்த்தலாம். அந்த மெய்ஞானத்தோடு அணு விஞ்ஞானம் இரண்டையும் அறிந்து ஒய்ய பாலம் போன்ற ஆக்க ஞானம் காந்தமே என்று காந்த தத்துவத்தில் இந்த கவியை கொடுத்திருக்கின்றாங்க. அதனால் இறைநிலை என்பது அனைத்திற்கும் மூலமானது, அவரை அல்லாமல் எதுவுமே உருவாகவில்லை என்ற கருத்து எல்லா மகன்களும் ஏற்றுக்கொண்ட ஒரு பொதுவான கருத்து. இது எப்படி எல்லாமாக மாற்றம் பெற்றது என்ற கருத்தை இன்றைக்கு நாம் விளங்கிக் கொள்ள இருக்கின்றோம். இறைநிலை அருவம் என்றாலும் அந்த அருவத்திற்குள்ளாக ஒன்றுமே இல்லை என்று நினைப்பது அறியாமை. இறைவனுக்கு சூன்யம் என்று ஒரு வார்த்தை சொல்லுவார்கள். சூன்யம் என்றால் ஒன்றும் இல்லாதது என்றும் பொருளாகும். ஒன்றும் இல்லாததிலிருந்து எப்படி எல்லாம் வர முடியும்? அதனால் அது ஒன்றும் இல்லாதது அல்ல, அனைத்தையும் உருவாக்கக்கூடிய அடிப்படை ஆற்றல் படைத்தது அது என்று பொருள். இட்ஸ் நாட் ஸ்டாட்டிக், இட் இஸ் ஸ்டாக் ஃபோர்ஸ், இருப்பு ஆற்றல். அந்த இருப்பு ஆற்றலாக இருந்ததனால் அது எழுச்சி பெற்று பல்வேறு தோற்றங்களாக பரிணமிப்பதற்கு மூலப்பொருளாகியது. அதில் அடங்கியிருக்கின்ற தன்மைகள் என்ன என்பதை மகரிஷி சொல்கிறாங்க. வற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம், வளம் நான்கும் ஒன்றிணைந்த பெருவெளியே தெய்வமாம். இதை ஆங்கிலத்தில் விளக்குகின்ற போது இட் இஸ் கினமேட்டிக், குயரிங், ஹைலி டிரான்ஸ்பரண்ட், மைட்டி, டார்க், ஃப்ளூயிட் மேட்டர். இறைநிலைக்கு இந்த 6 தன்மைகளை விஞ்ஞானத்தில் விளக்குகிறார் மகரிஷி. கினமேட்டிக் என்பது எந்த ஒரு தூண்டுதல் இல்லாமல் தானே எழுச்சி பெறக்கூடிய தன்மை உடையதுக்கு கினமேட்டிக் என்று பெயர். அதை இந்து புராணங்களில் ஈஸ்வர் என்று சொல்லுவார்கள். ஈஸ்வர் என்றால் எந்த ஒரு தூண்டுதல் இல்லாமல் தானே எழுச்சி பெறுகின்ற தன்மை உடையதற்கு ஈஸ்வர் என்று பொருள். அதே சமஸ்கிருத வார்த்தையை மையமாக கொண்டுதான் ஈஸ்ட் என்ற வார்த்தை உருவானது. ஈஸ்ட் என்ற கிழக்கு என்று நம்ம சொல்கின்றோம். கிழக்கு பகுதியில் சூரியன் யாரையும் கேட்டு எழுவது இல்லை, அது தானாக எழுச்சி பெறுகிறது என்று பொருள். அதேபோல் இயேசுபிரான் சிலுவையில் அறையப்பட்ட நாள் ஒரு குட் ஃப்ரைடே, 3ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை அவர் உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்த அந்த ஞாயிற்றுக்கிழமையை அவர்கள் ஈஸ்டர் சண்டே என்று சொல்லுவார்கள். அப்போ ஈஸ்ட், ஈஸ்டர், ஈஸ்வர் மூன்றுமே ஒரே அர்த்தத்தை குறிப்பிடக்கூடிய வார்த்தைகள் தான். தானாகவே எழுச்சி பெறுவது என்று பொருள். அடுத்ததாக குவிரிங். குவிரிங் என்பது நுண் அதிர்வு என்று பொருள். எவ்வளவு நுட்பமானது என்றால் அதைவிட நுட்பமானது இன்னொன்று இல்லை. எப்படி இன்றைக்கு அலை தத்துவத்தை பயன்படுத்தி நாம் டிவி சேனல்ஸு, டெலிகாம் எல்லாம் பயன்படுத்துகின்றோமோ, அதைவிட நுட்பமான அலைகள், அதுதான் இறைத்தன்மையிலே அடங்கியிருக்கின்ற நுண்ணிய அலைகள், குவிரிங் என்று பொருள். ஹைலி டிரான்ஸ்பரண்ட், 3வது தன்மை ஹைலி டிரான்ஸ்பரண்ட். டிரான்ஸ்பரன்சி என்றால் அது தெளிவான ஊடுருவி போகக்கூடியது என்று சொல்லலாம். உதாரணமாக ஒரு 5 mm கனமுள்ள ஒரு கண்ணாடி வழியாக இன்னொரு பொருள் அந்த பார்த்தீங்கன்னா ரொம்ப மங்களாக தான் தெரியும். அதுவே ஒரு 4 mm வரும்போது கொஞ்சம் தெளிவாக இருக்கும். அது 3 mm 2 mm வந்துச்சுன்னாக்கா கண்ணாடி இருப்பது கூட தெரியாது, அந்த பக்கம் இருக்கின்ற பொருள் தெளிவாக தெரியும். அதுபோல் தூய வெளியாக
தனக்குள் அனைத்து இயக்கங்களும் நடைபெறுவதற்கு இடம் அளிக்கக்கூடியதாக அமைவது டிரான்ஸ்பரண்ட் என்ற பொருள். அந்த டிரான்ஸ்பரண்ட் என்ற வார்த்தையில் இன்னும் 2 வார்த்தைகள் அடக்கம் பெற்றிருக்கும், பிரியாம்பிள் அண்ட் பர்மியபிள். அதாவது பிரியாம்பிள் என்றால் ஒன்றினுள் ஊடுருவி இயங்கக்கூடியது, பர்மியபிள் என்றால் தன்னுள் இயங்குவதற்கு இடமளிப்பது. இது எப்படின்னா, ஒரு பாத்திரத்தில் தண்ணி இருக்குது, அதில் ஒரு துணியை உள்ளே போட்டோம் அப்படின்னா துணி உள்ளே விழுந்த போது தண்ணீரை பிரிச்சிடும் இல்லைங்களா? துணி உள்ளே போட்ட உடனே தண்ணீரை பிரிச்சிடும். சிறிது நேரத்தில் தண்ணீர் அந்த துணியை முழுவதும் ஊடுருவி நிறைந்துவிடும். இப்போது தண்ணிக்குள்ள துணி, துணிக்குள்ள தண்ணி. அப்போ தண்ணிக்குள் துணி இடமளித்திருக்கிறது இல்லையா? தண்ணிக்குள்ளாக துணிக்கு இடமளித்திருக்கிறதே, அதுக்கு பர்மியபிள் என்று பேர். அந்த துணிக்குள் ஊடுருவி நீர் நிறைந்திருக்கு இல்லைங்களா, அதுக்கு பிரியாம்பிள் என்று பேர். இந்த 2 தன்மையும் சேர்ந்தால் டிரான்ஸ்பரண்ட் என்று பேர். அதுவும் சாதாரண டிரான்ஸ்பரன்சி அல்ல, இட் இஸ் ஹைலி டிரான்ஸ்பரண்ட். அதை விட ஊடுருவதற்கு இடமளிக்கக்கூடியதும் ஊடுருவி பாயக்கூடியதுமான தன்மைகள் இந்த பிரபஞ்சத்தில் வேறு எந்த பொருளுக்கும் கிடையாது என்று பொருள். அடுத்தாக மைட்டி. மைட் என்ற வலிமை பொருந்தியது என்று பொருள். தி மைட்டியஸ்ட் ஆஃப் ஆல் இஸ் ஆல்மைட்டி என்று சொல்லுவார்கள். எப்படின்னா, இப்போ இத்தனை பேர் இங்கே உட்காந்துருக்குறோம் அப்படின்னா இந்த காங்கிரீட் ஃப்ளோருக்கு நம்மை தாங்கக்கூடிய சக்தி இல்லைன்னு என்ன ஆகும் இல்லைங்களா? ஒரு லேசாக பேப்பரில் சீட் வச்சு மேலே உட்காந்தா என்ன ஆகும்? கீழே வந்துடும் இல்லையா? அப்போ நம்முடைய எடையை தாங்குன்ற போல் இந்த சேருக்கு இருந்தால் தான் இதே மாதிரி நம்ம உட்கார முடியும். அப்போது இந்த பூமி என்ன எடை இருந்தால் இந்த பூமி இந்த பிரபஞ்சத்தில் மேந்து கொண்டு இருக்குன்னு பாருங்கள். இந்த பூமியுடைய எடையை விஞ்ஞானம் சொல்லுது 600 கோடி மெட்ரிக் மெகா டன் எடை என்று சொல்கிறாங்க. எதில் வச்சு அளந்தாங்க நமக்கு தெரியாது, சும்மா ஒரு அனுமானம். இதுவே 600 கோடி மெட்ரிக் மெகா டன் அப்படின்னா இதோட 19 லட்சம் மடங்கு பெரிய சூரியனுக்கு என்ன எடை இருக்கும். இதேபோல் 10,000 கோடி சூரியன்கள் சேர்ந்தது இந்த பால்வெளி மண்டலம் என்ன எடை இருக்கும். இதுபோல் பக்கத்து கேலக்ஸி ஆண்ட்ரோமேடா கேலக்ஸி, இதுபோல் இன்னும் பல கேலக்ஸி கண்டுபிடிக்க முடியாத தூரத்தில் இருக்குது. இப்படி பல மண்டலங்கள் சேர்ந்தது இந்த பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சத்தின் ஒட்டுமொத்த எடை என்ன, யார் தாங்குறாங்க? அது சாமிஜி அழகாக ஒரு கவியில் சொல்கிறாங்க. இது வரைக்கும் எந்த மகான் அந்த கருத்தை சொல்ல வெளிப்படுத்தி கிடையாதுங்க. வெட்ட வெளி சக்தி என்பது இல்லையானால் வேறு எந்த பொருள் வலிது பிரபஞ்சத்தில்? தொட்ட தொடப்பட்ட 2 பொருட்களுடைய தொட்ட தொடப்பட்டதாய் உணரும் அருவம் யாது? பட்ட பகலில் வானில் மீன்கள் தோன்றா, பார்வை இல்லாருக்கு அவை எந்த நாளும் காணா. எட்டவில்லை அறிவுக்கு என்பதனால் உள்ள இயற்கை ரகசியம் எங்கே ஒளிந்து கொள்ளும்? நமக்கு தெரியல, நமக்கு புரியல என்பதனால அங்கே இல்லைன்னு சொல்ல முடியுமா? எப்படி பகலில் மேலே பார்த்தா சூரியன் மட்டும்தான் தெரியுது, அப்போ நட்சத்திரங்கள் இல்லையா அப்படின்னா இல்லைன்னு சொல்லுவோம். இப்போ ராத்திரியில் மட்டும் நட்சத்திரங்கள் தெரியுது, எங்கேருந்து வந்தது? அப்போ அது அங்கேயே தான் இருக்குது. அப்போ சூரியன் வெளிச்சத்தில் அது செயலற்று விட்டதே தவிர பார்வைக்கு தோன்றவில்லையே தவிர அங்கேயே தான் இருக்குது. அதே போல் நம்முடைய அறிவுக்கு எட்டினாலும் எட்டாவிட்டாலும் இறைநிலை தான் எல்லாமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. அது தெரிந்தவர்கள் மதிக்கிறாங்க, தெரியாதவர்கள் அலட்சியப்படுத்துகிறாங்க. அதனால் அது சர்வ வல்லமை மிக்கது, அதை விட வலிமையானது ஒன்று வேறு எங்குமே இல்லை என்பதனால் அது மைட்டி. அடுத்து டார்க். டார்க் என்றால் இருட்டு என்று பொருள். இந்த பிரபஞ்சம் முழுவதுமே இருட்டு தான். அதுக்கு அப்பாலோ கும் இருட்டு. அவ்வளோ ஏன்? பட்ட பகல் மே மாதம் வெயில் கொளுத்துது, 40 டிகிரி டெம்பரேச்சர். அந்த டெம்பரேச்சர்லேயும் கையோட குவிச்சு உள்ள பார்த்தீங்கன்னா வெளிச்சம் தெரியாது. என்ன தெரியும்? இருட்டு தான் தெரியும். அப்போ அவ்வளோ வெளிச்சத்தில் கைக்குள் இருட்டு எப்படி வந்துச்சுங்க? அப்போ வெளிச்சம் என்பது ஒரு தன்மாற்றம். அந்த தன்மாற்றத்தை தடுத்து விட்டால் மிச்சம் உள்ளது இருட்டு மட்டும்தான். அதனால் இந்த பிரபஞ்சம் முழுவதும் நீக்கமர நிறைந்திருக்கின்ற ஆற்றல் இருட்டு தான்.
எல்லா கோள்களும் இருட்டாக தான் இருக்கும். அறிந்து விளைபெறக்கூடிய ஆற்றல் காந்தத்தோடு மோதி கலப்புறுகின்ற போது காந்தம் அடைகின்ற தன்மாற்றம் தான் வெளிச்சம். ஆனால் பூமிக்குள்ளே போக போக இருட்டு இருக்குமா வெளிச்சம் இருக்குமா? நிலக்கரை சுரங்கம், தங்கச் சுரங்கம் இருக்குது. உள்ளே நம்ம லைட் எடுத்துகிட்டு போகலன்னு சொன்னால் உள்ளே வெளிச்சம் இருக்குமா? மே மாதம் வெளிச்சத்தில் இருக்காது. அதனால் எங்கும் இருப்பது இருட்டு தான், இருள். அதனால தான் இந்து கோவில்களிலே எல்லா கர்ப்ப கிரகங்களையும் பாருங்கள், விக்கிரகம் கருப்பாக தான் இருக்கும். தீபாராதனை காட்டும் பொழுது தான் விக்கிரகமே கண்ணுக்கு தெரியுமே தவிர, தீபாராதனை முடிந்து விட்டால் விக்கிரகமும் தெரியாது, கருவறையும் தெரியாது. அது இன்னும் அழகாக சிறப்பாக சொன்னாங்க சிதம்பரத்தில், சித் அம்பலம். சிதம்பரம் ரகசியம் பார்த்தீங்கன்னா ஒரு இருட்டாக இருக்கே, ஒன்றுமே தெரியலேம்போ, அதுதான் அப்படிம்பாங்க. அடுத்ததாக ஃப்ளூயிட். ஃப்ளூயிட் என்பது ஆங்கிலத்தில் 2 வார்த்தை உண்டுங்க. ஃப்ளூயிட் அண்ட் லிக்விட் என்று 2 வார்த்தை உண்டு. உதாரணமாக ஒரு பிளாட்டிங் பேப்பர், அதில் சுத்தமான ஒரு துளி தேன் வச்சோம்னா அது அப்படியே வச்ச மாதிரி நிற்கும், சுத்தமாக இருந்தால். அதே பிளாட்டிங் பேப்பரில் ஒரு துளி எண்ணெய் வச்சிங்கன்னா அது பேப்பரில் விழுந்த உடனேயே ஏகத்துக்கும் பரவிக்கொண்டே இருக்கும். நேரமாக இன்னும் நிறைய இடத்துக்கு பரவும், ஆனால் வட்டமாக பரவிக்கொண்டே இருக்கும். அப்போது தேன் என்பது திரவந்தான், லிக்விட் என்பது திரவந்தான் என்றாலும் ஹனி இஸ் லிக்விட், ஆயில் இஸ் ஃப்ளூயிட். எந்த ஒன்று இருக்கின்ற இடத்தில் அப்படியே நிற்காமல் சூழ்ந்தும் பரவிக்கொண்டு இருக்கக்கூடிய தன்மை உடையதோ அதற்கு லிக்விட், ஃப்ளூயிட் என்று வார்த்தை. அதுக்கு அங்கே தமிழில் மகிழ்ச்சி சொல்கிறாங்க பாய்ம பொருள் என்று சொல்லுவாங்க. பரவிக்கொண்டு இருக்கக்கூடிய தன்மை உடையது பாய்மம். இந்த அத்தனை உடையது என்னவாக இருக்கிறது? மேட்டர். அது இருப்பாக இருக்கிறது. அது ஜீவனாகவோ அல்லது பொருளாகவோ இல்லை, அது மெய்ப்பொருளாக, பரம்பொருளாக, பரம பீத்தாவாக, அல்லாவாக இருக்கிறது. அதனால் அந்த இறைநிலை என்பது ஏதும் அற்ற சூன்யம் என்பது அறியாமை. அனைத்து தோற்றங்களுக்கும் தேவையான ஆற்றல் ஆதாரமாக அடங்கியிருக்கின்ற இடமே சுத்தவெளி. அதனால் இட் இஸ் கிரெமேட்டிக், குவீரிங், highly transparent, mighty, dark, fluid matter. இந்த 6 தன்மைகளை மகரிஷி தமிழ் விளக்கின்ற போது வற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம், வளம் 4ம் ஒன்றிணைந்த பெருவெளியே தெய்வமாம் சொல்லுவாங்க. வற்றாயிருப்பு என்றால் அது எப்பவும் குறைபடுவதில்லை. ஏன்னா அதுவே தன்மாற்றம் அடைந்து மீண்டும் அதுவாக தன்மாற்றம் அடைகிறது. இதற்கெனவே ஆத்ம தரிசனத்தை பார்த்தோம். இந்த 3 தன்மைகளும் 4 தன்மைகளும் எழுச்சி பெற்று மலர்ச்சி அடைகின்ற போது அது அதனுடைய திறமாக சிறப்பிக்கின்றோம். பரிணாமம், இயல்பூக்கம், கூறுதலம் என்று முத்திறமாக சொல்லப்படும். பரிணாமம் என்ற வார்த்தை மகரிஷி அதை தன்மாற்றம் என்று தெளிவுபடுத்துகிறார். தன்மாற்றம் என்ற வார்த்தைக்கு பொருள் தன்மை மாற்றம், தன்மாற்றம் என்று பொருள். இதுக்கு சம்ஸ்கிருதத்தில் அவதாரம் என்று சொல்லுவாங்க. அவதாரம் என்ற வார்த்தைக்கு அவதரதி என்று 2 வார்த்தைகள் புரியும். அவதரதி, அவ என்றால் மாற்றம், தரதி என்றால் தன்மையிலே என்று பொருள். அப்போ அவதாரம் என்றால் தன்மையிலே அடைகின்ற மாற்றம் என்று பொருள். அப்போ அவதாரம் என்ற வார்த்தையை தமிழ் படுத்தினால் தன்மாற்றம், டிரான்ஸ்ஃபார்மேஷன். இருந்த ஒன்று அடுத்ததாக அடைகின்ற மாற்றங்கள் தன்மாற்றம். அது தன்மாற்றம் அடைகின்ற போது அது அடைவதற்கான ஒரு துணை ஊடகம் இயல்பூக்கம், தி லா ஆஃப் மியூட்டேஷன் என்று விஞ்ஞானத்தை சொல்லுவாங்க. இயல்பு ஊக்கம், அதாவது அந்த ஆற்றல் எழுச்சி பெறுகின்ற போது என்ன இயல்பை அடைகின்றதோ அது அந்த சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல அடைகின்ற மாற்றத்துக்கு இயல்பூக்கம் என்று பேர்.
உதாரணமாக வீட்டில் குழந்தைங்க இருப்பாங்க, காலையில் டிஃபனுக்கு மல்லிகைப்பூ மாதிரி இட்லி இருந்தால் தான் இறங்கும். இங்கேருந்து வெளிநாட்டுக்கு போயிடுறாங்க, அங்கே வேலை பார்க்குறாங்க, இல்லை படிக்கிறாங்க, அங்கேயே மல்லிகைப்பூ இட்லியே கிடையாது, அப்புறம் எங்கே மல்லிகைப்பூ? அப்போ அங்கே கிடைக்கிறத சாப்பிட்டுக்கிறாங்க இல்லையா? அப்போ இங்கே ஒரு குறிப்பிட்ட தரம் இல்லை என்றால் உணவே வேண்டாம் என்று மாதிரி இருக்கின்ற குழந்தைகள் அந்த பொருளே இல்லாமல் ஒரு இடத்துல வாழ்ந்து பாருங்கள். ஏன்னா அதுதான் இயல்பூக்க விதி. எந்த இடத்தில் என்ன பொருள் கிடைக்கிறதோ அது தகுந்தாற்போல் தன்னை மாற்றி அமைத்துக் கொள்கின்ற சிறப்புக்கு இயல்பூக்கம் என்று பெயர். அடுத்ததாக கூர்தல் அறம். கூர் என்றாலே கூர்மையான என்பதுதான் பொருள். அது துல்லியமானது என்று சொல்லலாம். பருப்பொருளாக வருகின்ற போது கூர்மை, ஆனால் அது உணர்வாக வருகின்ற போது அதை துல்லியம் என்று சொல்ல முடியும். எந்த ஒரு இயக்கத்திற்கும் ஒரு துல்லியமான எதிர் விளைவை கொடுக்கின்ற ஆற்றல் கூர்தல் அறம் என்று சொல்லுவாங்க. அறத்தை பற்றி ஏற்கனவே நம்ம வாழ்க்கை தத்துவத்தில் சிந்தனை எடுத்திருக்கோம். ஒழுக்கம், கடமை, இயக்க என்று. இப்படி இதெல்லாம் பரிமித்த நிலைகள் எல்லாம் எங்கேருந்து வந்தது என்று பார்த்தீங்கன்னா, இறைநிலை அடைந்த மாற்றங்கள், அதனால் வெளிப்பட்ட அவருடைய திறமை, தன்மாற்றம், இயல்பூக்கம், கூர்தல் அறம். அப்போ 4 தன்மைகளும் 3 திறம் இணைந்தது தான் இந்த இறைநிலை. அவருடைய சரித்திரமே இந்த உலகம் அடைகின்ற மாற்றம். அப்போ இந்த உலகம் எப்படி மாற்றம் அடைந்திருக்கிறது என்பதை இப்போ ஒரு நிமிஷம் சிந்தனை செய்து பார்க்கும். இறைநிலை எப்படி எல்லாமாக மாற்றம் அடைந்திருக்கிறது என்றால், அதற்குள் இருக்கின்ற ஆற்றல். இறைநிலை பேர் ஆற்றலும் பேர் அறிவும் உடையது என்று சுவாமி சித்வானந்தர் கீதை விளக்கத்தில் எழுதியிருக்கிறார். ஆற்றல் எழுச்சி பெறுகின்ற போது அறிவு அதுக்கு ஊடாக இணைந்து இயங்கி அந்த ஆற்றலுக்கு ஒரு சீர்மையை அளித்துவிடும். எப்படின்னா, காலையில் மலரும் தாமரைப்பூ, அந்தி கருக்குலில் மலரும் மல்லிகைப்பூ, இரவில் மலரும் அல்லிப்பூ, 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மலரும் குறிஞ்சிப்பூ. ஏதாவது நமக்கு காலம் தவறி பலன் வருதான்னு பாருங்க. அப்போ 12 ஆண்டுகள் ஆச்சுன்னு யார் அதுக்கு ரிமைண்டர் நோட்டீஸ் கொடுக்குறாங்க? குறிஞ்சி மலருக்கு. அதுக்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, அந்த குறிஞ்சி மலர் பூக்கிறதுக்கு குருவுடைய அலைகள் காரணம். அப்போ குருவுடைய அலைகள் குறிஞ்சி மரத்தின் மீது விழுகின்ற பொழுது தான் அந்த மரம் பூக்கவே ஆரம்பிக்கும். குரு என்ற கோள் 12 வருஷத்துக்கு ஒரு சுத்து வரும். அதனால் அந்த கேடரை மையப்படுத்தி கொண்டு குரு என்ற கோளுடைய அலை வீச்சு பூமியின் எந்த பகுதியில் படுகிறதோ அந்த பகுதியில் குறிஞ்சி மரம் இருந்தால் அங்கே அது பூக்கும். இப்படி ஒரு இயக்க நீதியோடு அமைந்திருப்பதற்கு காரணம் பார்த்தீங்கன்னா அதுதான் அவருடைய அறிவு. இப்படி ஒவ்வொரு தோற்றத்திலேயும் ஒரு இயக்க ஒழுங்கு என்பது அமைந்திருப்பது ஒரு சீர்மை. இறைநிலையுடைய ஆற்றல் எழுச்சி பெறுகின்ற போது அதை துகளாக நொறுங்க சொல்லுவாங்க. அது எப்படின்னா, இப்போ நீளம் ஒரு கயிறு இருக்கு, அந்த பக்கம் ஒருத்தர் இந்த பக்கம் ஒருத்தர் பிடிச்சு அதை தொடர்ந்து முறுக்கிட்டு இருந்தோம்னா என்னாகும்? அப்படி நீளம் சுருங்கும். தொடர்ந்து சுருங்கி அங்கங்கே வட்டம் வட்டமாக முடிச்சுகள் கொடுமுறிச்சுன்னு சொல்லுவோம். அது வட்டமாக விழுந்துடும். இதுபோல் இறைநிலை தன் இருக்க ஆற்றல் இருப்பதனால அதை தன்னைத்தான் இருக்குகின்ற போது ஏற்படுகின்ற அந்த கொடி முடிச்சுக்குள்ள தான் அதை துகளாக மாறுவது. இப்படி பல கோடிக்கணக்கான சிறிய துகள்கள் வெளிப்படுவது தான் முதல் தன்மாற்றம். அப்போ இறைநிலையிலிருந்து எழுச்சி பெறுகின்ற ஆற்றலே நுண் துகளாக வருகின்றது. அதை காஸ்மிக் டஸ்ட் என்று விஞ்ஞானம் சொல்லுகிறது. அதை பரம அணு என்று சித்தர்கள் சொல்கிறாங்க. அது இறை துகள் என்று மாரிசி சொல்கிறாங்க. இந்த இறை துகள் என்ற வார்த்தை தான் இப்போ விஞ்ஞானம் சொல்லுகிறது காட் பார்ட்டிகல் என்று. குவார்க்ஸ் சப்பார்டிங் பார்ட்டிகல் வந்து குவார்க்ஸ் உடைச்சா காட் பார்ட்டிகல்.
ஸோ ஒரு பார்ட்டிகள் என்ன விரைவில் போகுதுன்றதுக்கு ஒரு விஞ்ஞானம் சொல்லக்கூடிய ஒரு கணக்கு பாருங்கள். ஒரு வினாடி நேரம் இருக்குது இல்லைங்களா, இப்படின்றோம் ஒரு வினாடிங்கிறோம். அந்த வினாடி 1000ல் பின்னப்படுத்தினா மைக்ரோ செகண்ட். அதில் ஒரு பின்னத்தை எடுத்து மறுபடியும் 1000 பின்னப்படுத்தினால் அது நானோ செகண்ட். அந்த நானோ செகண்டில் ஒரு பின்னத்தை எடுத்து மறுபடியும் 1000 படுத்தினா அது பைக்கோ செகண்ட். அப்போது இப்படின்ற நேரத்தை 10 கோடியாக பிரிக்கிறாங்க விஞ்ஞானம். அந்த 10 கோடியில் ஒரு துகள் வருது பாருங்க, அந்த துகள் நேரத்தில் இந்த காட் பார்ட்டிகள் போகக்கூடிய தூரம் பார்த்தீங்கன்னா 27 கிலோமீட்டர். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு 27 கிலோமீட்டர் நீளத்துக்கு ஒரு லீனியர் கொலைடர் ஒரு கருவியை உருவாக்கி ஒரு நுனையில் ஒரு குவார்க்ஸை உடைச்சா அது உடைந்த வேகத்தில் போய் சேர்கின்ற இடம் 27 கிலோமீட்டரில் போய் சேர்ந்துடும். அப்படி சேரக்கூடிய துகள்கள் எத்தனை என்று எண்ணுவது தான் இப்போ வேலை. அப்படி எண்ணிட்டா அந்த ஒரு துகளுக்கு விஞ்ஞானம் வைக்கின்ற பெயர் காட் பார்ட்டிக்கல், மகிழ்ச்சி வச்ச பேர் இறை துகள். அப்போ தமிழ் படுத்துறீங்க இறை துகள் தானே பேர். அப்போ விஞ்ஞானம் வளர்ந்து இறை துகள் வரைக்கும் வந்தாச்சு. இறை நிலையை தான் பிடிக்க வேண்டி பாக்கினி. அதனால் இந்த நுட்பத்தை பயன்படுத்தி நாம் இறை தத்துவத்தை எளிதாக விளங்கிக் கொள்ளலாம். அவ்வளவு வேகமுடையது அந்த இறை துகள். ஆனால் அந்த வேகமே இந்த பிரபஞ்சம் தோன்றுவதற்கு போதாது. அந்த வேகமே இந்த பிரபஞ்சத்துக்கு போதாது. அதனால் என்ன ஆகுது, அந்த தோன்றிய இறை துகள்கள் எல்லாத்தையும் அந்த இறைவனுடைய சூழ்ந்த அழுத்தத்தின் காரணமாக அது குவிக்கப்படுகின்ற போது அது நெருங்கி ஒரு விண் என்ற இயக்கமாக மாறும். மின் அணு. ஒரு மின் அணுவில் கூட எத்தனை கோடி இறை துகள் அதில் இணைந்ததோ அது ஒரு மின்னணு. இப்படி 92 வகையான அணுக்கள் இருப்பதாக விஞ்ஞானம் கண்டுபிடித்திருக்கிறது. 92 மூலகங்கள் எலிமெண்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அப்போ ஒவ்வொரு மூலகத்திலேயும் இறைத்துகள் எண்ணிக்கையில் பேதம் உண்டு. அதனால் அந்த மூலகத்திலேயும் பேதம் உண்டு. அந்த மூலகங்கள் இணைகின்ற போது தான் வருகின்ற முதல் தோற்றம் ஹைட்ரோஜன், லேசான காற்று. ஒரே ஒரு மின்னணு, நடுவில் ஒரு நியூக்ளியஸ். இது இன்னும் நெருங்கி ஒரு நியூக்ளியஸோட 2 மின்னணுக்கள் இணைந்தால் அது ஹீலியம் என்ற வாயு. அதுக்கு மேலே இன்னும் கூடிக்கொண்டே போகும். 16 வந்து வச்சுக்கோங்க, அதுக்கு ஆக்சிஜன் என்று பேர். இந்த 16 அணுக்கள் வருகின்ற போது அவருடைய அமைப்பு பார்த்தீங்கன்னா மையத்தில் கருவணு நியூக்ளியஸ், அடுத்த வட்டத்தில் 2 எலக்ட்ரான் இருக்கும் ஃபர்ஸ்ட் ஆர்பிட், அடுத்த வட்டத்தில் 8 எலக்ட்ரான் இருக்கும், அதுக்கு அடுத்த வட்டத்தில் 6 எலக்ட்ரான் இருக்கும். விஞ்ஞானம் கண்டுபிடித்த உண்மை, ஒரு சர்க்கியூட்டுக்கு 8 எலக்ட்ரான் இருந்தால் தான் அது ஸ்டேபிள் சர்க்கியூட். 4க்கு கீழே போச்சுன்னா உடஞ்சிரும், 5க்கு மேலே போச்சுன்னா இன்னொன்று இழுத்துக்கும். அப்படி இந்த 6 அணுக்கள் இருக்குதே 3வது ஆர்பிட்டில், அப்போ 2 ஹைட்ரஜன் அணுக்கள் பக்கத்தில் வரும்போது 2லேயும் ஒவ்வொரு எலக்ட்ரான் தனித்தனியாக இருக்கும். அது 2 பிரிஞ்சு வந்து இதில் சேர்ந்துக்கும். சேர்ந்துன்னா 3வது ஆர்பிட்லேயும் 8 எலக்ட்ரான் ஆகிடும். அப்போ 2 + 8 + 8 18 ஆகிடும். அந்த 18 ஆகிறது தான் நம்ம வந்து H2O சொல்கிறோம், நீரக வாயு. இந்த H2O பல கோடி சேர்ந்தால் தான் ஒரு துளி நீராக மாறும். அப்படி துளி நீர்கள் இணைந்தது தான் கடல். இதெல்லாம் எத்தனையோ கோடிக்கணக்கான ஆண்டுகள் பாரம்பரியத்தை எடுத்துக்கொண்டு அந்தந்த பௌதிகங்களாக அடைந்த மாற்றம். அந்த தண்ணி தேக்கமடைகின்ற போது அதில் இருக்கின்ற அணுக்கள் எல்லாம் இன்னும் திணிபெறும். உதாரணம் பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் வாட்டர் ஃபில்டர், மேல் தட்டில் சிறுவான தண்ணி ஊற்றுறோம், கீழ்த்தட்டை வடிகட்டி சுத்தமான தண்ணியாக கிடைக்குது. ஒரு மாதம் அந்த தண்ணியை பயன்படுத்தலை அப்படின்னா என்ன ஆகும், திறந்து பார்த்தீங்கன்னா கீழே அப்படியே டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் இருக்கும். அந்த தூசு கூட பார்த்தீங்கன்னா மையத்தில் திணிவாக இருக்கும், ஓரத்துல எல்லாம் லேசாக இருக்கும். அப்போது கோடிக்கணக்கான ஆண்டுகள் ஆகின்ற போது நீர் கோளங்கள் என்னாகும் பார்த்தீங்கன்னா
அது மையப்பகுதியில் மண் பகுதி உருவாகி மண் கோலமாக மாறும். இந்த மண் இன்னும் திணிப்பெற கல், லேசான மென்மையான கற்கள், ப்ளூ மெட்டல்ஸ் கடினமான கற்கள், படிகப்பாறைகள், கடினமான பாறைகள், இன்னும் உருகுகின்ற போது உலோகங்களிலேயும் அலுமினியம், இரும்பு, பித்தளை, தங்கம், பிளாட்டினம், கடைசியில் தோரியம், அப்புறம் யுரேனியம். யுரேனியத்துக்கு கீழே போக முடியறதில்லை. ஆனாலும் பூமியில் இருக்கின்ற அணு திணிவு அதுக்கு மேலே நெருங்குவதனால என்ன ஆகுது, அந்த நெருக்கம் திணிவு பெற்றாலும் அது நிற்க முடியாது. காரணம், சுற்றி இருக்கின்ற விலையை விட அது அதிகமாகிற போது அங்கே நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. அதனால் என்ன ஆகுது, அந்த அணுக்கள் சிதைகின்றது, அட்டாமிக் ஃபிஷன். அணு சிதைகின்ற போது அபரிமிதமான சக்தி வெளிப்படும். அது வெப்ப சக்தியாகத்தான் வெளிப்படும். அந்த வெப்ப சக்தியில் சுற்றிருக்கின்ற மண், உலோகங்கள் எல்லாம் உருகி பஸ்மமாகி அது குழம்பாகவே மாறி போகும். இப்படி இந்த பூமி மையத்தில் ஒரு நெருப்பு குழம்பு எப்பவும் உருவாகி கொண்டே இருக்கிறது. அந்த நெருப்பு குழம்பு சமயத்தில் பொத்துக்கிட்டு வெளியே வந்தால் அதுதான் எரிமலை. இப்படி இந்த பூமியில் எத்தனையோ இயற்கையில் நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இது நம்முடைய அறிவுக்கு கிடைச்சது ரொம்ப குறைவு, கிடைக்காதது மிக அதிகம். அதனால் இதெல்லாம் இணைந்து வந்த ஒரு தோற்றம்தான் இந்த பிரபஞ்சம். கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள், சூரியன்கள், கிரகங்கள், துணைக்கோள்கள், எரிக்கற்கள், இப்படி எல்லாம் இந்த பிரபஞ்சத்தில் அமைந்திருக்கின்றன. இது எல்லாமே ஒன்றை ஒன்று சார்ந்து இயங்குகின்ற தன்மையுடையதனால ஒரு குடும்பங்களாக அமைந்திருக்கும். அதில் ஒரு குடும்பம் தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய இந்த சூரிய குடும்பம். தாய்க்கோள் சூரியன், அதை சுற்றி 9 கிரகங்கள், இன்னும் தாண்டி ஒரு 3 கிரகங்கள் இருக்கிறத முதல்ல சொல்லலை, இப்போ விஞ்ஞானம் சொல்லுகிறது. யுரேனஸ், நெப்டியூன், புளூட்டோ. இந்த மொத்தம் என்ன சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 600 கோடி மைல் விஸ்தீர்ணம் முடியாது இந்த சூரிய குடும்பம். 600 கோடி மைல் விஸ்தீர்ணம், சர்க்கம்ஃபரன்ஸ். இது போல 10,000 கோடி சூரியன்கள் சேர்ந்தது இந்த மில்கிவே கேலக்சி, பால்வழி மண்டலம். அப்போ எவ்வளோ பெருசு இருக்கும் பாருங்கள், 10,000 கோடி சூரியன்கள் சேர்ந்தது. இப்படி பல மண்டலங்கள் சேர்ந்தது இந்த பிரபஞ்சம். இவ்வளோ பெரிய பிரபஞ்சமும் ஒரு பெரிய பந்து போல இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த அத்தனை பெரிய உருண்டையை யார் தாங்கிட்டு இருக்காங்க, யார் இதை நடத்தி கொண்டிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இறைநிலை. பூஜ்யத்துக்குள்ளே ஒரு ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு புரியாமலே இருப்பான் ஒருவன், அவனை புரிந்து கொண்டால் அவன்தான் இறைவன். அதனால் அந்த இறை தத்துவத்தை புரிந்து கொள்வதற்காகத்தான் பஞ்சபூதங்களுக்கு விநாயகர் தத்துவத்தை கொடுத்து பெரிய வைத்த போட்டாங்க. இதோடு இந்த பௌதிகத்தினுடைய துணை பொருளாக வருவது தான் நுண் அலைகள், இந்த காந்த அலைகளாக வெளிப்படும். ஏற்கனவே நம்ம வாழ்த்தும் பயணங்கள் சொன்னோம். மோதுதல், சிதறுதல், பிரதிபலித்தல், ஊடுருவுதல், ஊடாடுதல். இந்த 5 அலை இயக்க தன்மைகளின் காரணமாக தோன்றுவது தான் காந்த அலைகள். அந்த காந்த அலைகளோ ஒவ்வொரு பௌதிகத்திற்கும் அவ்வப்போது வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். அப்போ விண் என்ற இயக்கத்திற்கு அழுத்தமாகவும், காற்று என்ற இயக்கத்தில் ஒளியாகவும், நெருப்பு என்ற இயக்கத்தில் வெப்பமாகவும் வெளிச்சமாகவும், திரவ பொருள் என்ற இயக்கத்தில் சுவையாகவும், கெட்டி பொருள் என்ற இயக்கத்தில் மனமாகவும், ஜீவன்களிலே மனம் என்ற உணரும் தன்மையாகவும் மாற்றம் பெறும். இந்த 6 தன்மைகள் அடங்கியது தான் காந்தத்தினுடைய முழுமை நிலை. இப்படி இந்த பிரபஞ்சம் முழுவதும் கோடிக்கணக்கான இயக்கங்கள் இருந்தாலும் ஏதாவது ஒன்றோடொன்று மோதுகின்றதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோதுவது இல்லை. ஒன்றை விட்டு விலகி ஓடிவிடுமா அப்படின்னா அதுவும் விடுவதில்லை. உதாரணம் பாருங்கள், இந்த பூமிக்கும் சந்திரனுக்கும் 2,30,000 மைல் தொலைவு இருக்குங்க. பூமி ஒரு மணிக்கு 65,000 மைல் வேகத்தில் ஓடிக்கிட்டு இருக்கு சூரியனுடைய வட்டப்பாதையில். தன்னைத்தானே 10,500 மைல் வேகத்தில் சுழன்று கொண்டிருக்கிறது. அப்போ 2,30,000 மைலை 65,000 மைலால் வகுத்தீங்கன்னா ஒரு 2.5 மணி நேரம் வரும். அப்போது இந்த பூமி
சந்திரனை நெருங்குவதற்கு 2.5 மணி நேரம் போதும். என்னைக்காவது பூமி சந்திரனில் மோதி இருக்குதா பாருங்கள். இல்லை அமாவாசை அன்னைக்கு சந்திரன் இந்த பக்கம் இருக்கும், அதை விட்டுட்டு ஓடியே போயிடுச்சா பூமின்னு பாருங்கள், அதுவும் போகலை. அப்போது எந்த காலத்தும் இந்த இடைவெளி மாறுகிறதா என்றால் மாறுவது இல்லை. அதனால் கோள்கள் எல்லாமே நீள்வட்ட பாதையில் இயங்கும். ஆனால் எந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்தை எடுத்துக்கொண்டாலும் அதனுடைய தூரம் மாறுவது இல்லை. அந்த ஆற்றல் ஏன் இந்த நீள்வட்டமாக வருதுன்னு பார்த்தீங்கன்னா, மற்ற கோளுடைய அலைவீச்சு இதில் தாக்கத்தை ஏற்படுத்துகின்ற போது கொஞ்சம் அப்படியே இடம் மாறும். ஏன்னா சூரியனே இன்னொரு தாய்க்கோளை மையமாக வச்சு சுற்றிக்கிட்டு இருக்கு. 88 கோடி வருஷத்துக்கு ஒரு சுற்று முடிக்குது சூரியன். ஏன்னா 10,000 கோடி சூரியன்கள் இல்லவா இந்த பால்வெளி மண்டலத்தில் இருக்குது. அப்போ இத்தனை சூரியன்களுக்கு ஒரு தாய்க்கோள் இருக்குமே. அதனால் அந்த ஆர்பிட்டில் சூரியன் சுற்றக்கூடிய காலம் பார்த்திங்கன்னா 88 கோடி மைலுக்கு வருஷங்களுக்கு ஒரு சுற்று முடிக்குது. இல்லை நாம் 40 வருஷம் பொழைச்சிக்கிட்டு என்ன வாய் பேசுகிறோம் பார்த்தீங்களா? அப்படி எதை எடுத்துக்கொண்டாலும் ஒரு பேட்டர்ன், ப்ரிசிஷன், ரெகுலாரிட்டி, தன்மை, துல்லியம், இயக்க ஒழுங்கு என்ற 3 திறம் எல்லா இயக்கத்திலையும் இருக்கும். எந்த பருப்பில் எடுத்தாலும் அதுக்கு எவ்வளோ தான் இருக்குன்றது கணக்கில் இருக்கும். அந்த அணுத்திறவுக்கு தகுந்தாற் போன்று அதனுடைய இயக்க வேகம், வீசுகின்ற அலை தன்மை எல்லாம் அமையும். அந்த வீசுகின்ற அலைகளுக்கும் ஓடுகின்ற வேகத்துக்கும் ஒரு விளைவு என்பதும் அமைந்திருக்கும். இது இல்லாத இயக்கமே கிடையாது. அதான் நியூட்டன் சொன்னார், ஃபார் எவ்ரி ஆக்ஷன் there is an equal and opposite reaction. இந்த அடிப்படை அழகை வைத்து கொண்டு தான் இந்த பிரபஞ்சம் முழுவதும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதனால் உதாரணமாக நம்ம பார்த்திங்கன்னா, விஞ்ஞானம் எத்தனையோ வளர்ந்துருந்தாலும் இன்னும் விஞ்ஞானம் போகக்கூடிய தூரம் நிறைய இருக்குங்க. உதாரணம் பார்த்திங்கன்னா, சூரியனில் பெரிய 16,000 டிகிரி செல்சியஸ் இருக்குது அப்படின்னு விஞ்ஞானம் சொல்லுதுங்க. மையத்தில் 3 கோடி டிகிரி செல்சியஸ் சூடு இருக்குது அப்படின்னு விஞ்ஞானம் சொல்லுதுங்க. மகர்ஷி கேட்பாங்க, அப்போது சூரியனிலிருந்து அவ்வளவு டிகிரி டெம்பரேச்சரோடு தான் வெப்ப அலைகள் வருது அப்படின்னா, பூமி இருக்குது, பூமியில் கோயம்புத்தூர், ஊட்டி, கோயம்புத்தூருக்கு ஊட்டிக்கும் 10,000 அடி உயரம் இருக்குது. அப்போ சூரியனுடைய அலைகள் முதல்ல எங்கே படும்? ஊட்டிலையா கோயம்புத்தூர்லையா? ஊட்டியில் முதல்ல படும். அப்போது சூடு அங்கே வந்துகிட்டே இருக்குன்னு சொன்னால், எங்கே இருக்கிற சூடை விட எங்கே இருக்கிற சூடு குறைவாக இருக்கும்? கோயம்புத்தூரை விட ஊட்டி அதிகமாக தான் இருக்கணும். அப்புறம் ஏன் மே மாதம் ஊட்டிக்கு போகிறோம்? விஞ்ஞானம் இடிக்குதா? அப்போ ஏன் அப்படின்னா, விஞ்ஞானம் ஒன்றை மிஸ் பண்ணி வச்சுங்க. என்னென்னா, அவங்க எதை கொண்டு அளந்தாங்க? இந்த பூமியில் இருக்கின்ற அலைகளைத்தான் பயன்படுத்த முடியும். அப்போ பூமியில் இருக்கிற இன்ஃப்ராரெட் ரேஸை இங்கேருந்து சூரியனுக்கு அனுப்புகிறாங்க. அது அங்கே போய் மோதி இவ்வளோ டிகிரி டெம்பரேச்சர் இருக்குன்னு சொல்லுது. அப்போ அதுக்கு என்ன அர்த்தம் என்றால், பூமியில் உள்ள அலைக்களம் சூரியனுடைய அந்த விளிம்பை நெருங்கினால் இது 16,000 டிகிரி செல்சியஸ் சூடளவு ஏறக்கூடிய அளவுக்கு இதனுடைய தன்மை இருக்குது என்று பொருள். சூரியன் அது இருக்குன்னு அர்த்தம் இல்லை. ஏன் சயின்டிஸ்ட்க்கு இது புரியலைன்னா, மெய்ஞானம் தெரியாது. அதனால் சூரியனிலிருந்து வருவது வெளிச்சமும் கிடையாது, வெப்பமும் கிடையாது. அதை உணர்ந்த மகன் பாரதியார், தீக்குள் விரலை வைத்தால் நந்தலாலா, உன்னை தீண்டும் இன்பம் தோன்றுதையே நந்தலாலான்னார். வெந்து போச்சுதே நந்தலாலான்னு சொல்லலை. தீக்குள் விரலை வைத்தால் நந்தலாலா, வெந்து போச்சுதே நந்தலாலான்னு சொல்லலை. உன்னை தீண்டும் இன்பம் தோன்றுதையே என்னார். அதனால் வெப்பம் என்பது காந்தம் அடைகின்ற தன்மாற்றம். சூரியனுடைய அலைகள் எல்லாம் கருப்பாக தான் வரும். அது குளிர்ச்சியாக தான் இருக்கும், வெப்பமும் கிடையாது, குளிர்ச்சியும் கிடையாது, ரெண்டும் சமமாக தான் ஒரு எல்லாம் வந்துட்டுருக்கும். அந்த அலைகள் பூமியில் மோதுகின்ற போது எப்போ ஆரம்பிக்க பாருங்கள். இந்த பூமி உருண்டையை எடுத்துக்கிட்டிங்கன்னா, சூரியன் 19 லட்சம் மடங்கு பெரிய சூரியன் இருக்குது, அலைகள் வந்துக்கிட்டே இருக்குது. இது எங்கே முதல்ல படும் பார்த்து இந்த விளிம்பு தான் டச் பண்ண முடியும், கிராஸ் ஆங்கிளில். அப்போது பூமி ஒரு மணிக்கு 10,000 மைல் ஸ்பீடில் தன்னை தான் சுற்றிட்டு இருக்கிற போது, இப்போ கோயம்புத்தூர் இங்கே இருக்கும் வச்சுக்கோங்க, காலையில் 3 மணி. அப்போ சூரியனுடைய கதிர்கள் நேராக அந்த கிராஸில் விழுகிற போது அது இளம் கதிர்கள், லேசான சூடு.
அந்த லேசான சூடு இங்கே படுற போது இங்குள்ள காந்தம் வந்து லேசாக தன்மாற்றம் அடைந்து ஒரு இருளிலிருந்து லேசாக ஒரு வெளிச்சத்தை மட்டும் உருவாக்கும். இந்த இடத்துல தான் மிக அற்புதமான ஒரு குறிப்பு இருக்குங்க. விஞ்ஞானம் சொல்லும், இந்த ஓசோன் லேயர் வந்து காலையில் கீழே வருது அப்படின்றதும், அப்புறம் நேரம் வச்சுன்னா மேலே போயிடுதுன்றதும், அப்புறம் ஓட்டல் கதை ஒன்று விடுவாங்க. ஆனால் ஓசோன் லேயர் கீழே வர்றதுக்கு எப்படி காரணமாகும்? எந்த ஒரு லேசான பொருளும் கீழே வர முடியுமா? ஒரு ஹைட்ரோஜன் பலூன் இருக்குது, கையை விட்டு தவறி போச்சுன்னா மீண்டும் பிடிக்க முடியுமா அதை? அப்போ ஓசோன் லேயர் அதை விட லேசானதாச்சு, எப்படி கீழே இறங்கும்? அப்போ கீழே வர்றதில்லை, பூமியில் உருவாகி மேலே போய்கிட்டு இருக்கும். அப்போ 3 மணி அளவுக்கு இந்த கோணத்தில் எப்போ பூமி நகர்ந்துகிட்டே தான் இருக்கும். அப்போ சுழலை இங்கே வரக்கூடிய பகுதியில் ஓசோன் லேயர் உருவாக்கி கொண்டே தான் இருக்கும். அந்த உருவாகக்கூடிய ஆற்றல் நமக்கு சக்தியை கொடுப்பதனால்தான் காலையில் 3 மணிக்கு 4 மணிக்கு எழுந்திரிச்சு கோவிலுக்கு போய் கும்பிடுறது நல்லது என்று கொடுத்துருக்குறாங்க. இது ஆலய வழிபாட்டில் வரப்போது இந்த முக்கியத்துவத்தை பார்க்கலாம். அடுத்து நேரமாக என்ன ஆகுது? கோயம்புத்தூர் அப்படியே நகர்ந்துட்டே வருதுங்களா, அந்த சூடு அதிகமாக வெளிச்சம் வந்துடுது, இன்னும் சூடு அதிகமாகுது, உச்சி வரை வரப்போது கொளுத்துது, மதியானம் மேலே அப்படியே இறங்கிட்டே வந்து 6 மணிக்கு இந்த ஓரத்துக்கு வந்தது கீழே வந்துடுது. மீண்டும் ஆரஞ்சு நிறமான கதிர்கள், ஒரு குளிர்வு, இந்த வந்ததுக்கப்புறம் நமக்கு இரவாகி போயிடுது. இரவான உடனே வெப்பம் கிடையாது. அதனால் சூரியன் வரக்கூடிய அலைகளுக்கு வெப்பத்தை கொடுக்கக்கூடிய தன்மை உண்டே தவிர அது வெப்பம் அல்ல. அதனால் இதெல்லாம் விஞ்ஞானம் இன்னும் ஆராய வேண்டிய தூரம் நிறைய இருக்குது. இப்படி ஒவ்வொரு கோளிலேயும் ஏற்படக்கூடிய நிறம் என்பது ரிஃப்ளெக்ஷன் இஸ் பர்செப்ஷன், பிரதிபலிப்பே தோற்றங்கள். பிரதிபலிப்பு இல்லைன்னு சொன்னால் தோற்றம் கிடையாது. உதாரணம் என்ன? இப்போ வெளிச்சம் இருக்குது, எல்லோரும் உட்காந்துருக்கு தெரியுது, கலர் ட்ரெஸ்ஸில் போட்டு உட்காந்துருக்குறோம். எல்லாரையும் அனுப்பிச்சிட்டாக்க யார் எங்கே இருக்கான்னு தெரியுமா என்ன? ஏன் தெரியல? அப்போ வெளிச்சம் நம்ம வீடு மோதவில்லை, மோதாதனால நம்ம இடத்துல பிரதிபலிப்பு ஏற்படவே இல்லை. பிரதிபலிக்காதனால யார் இருக்காங்க என்ன இருக்குன்னு தோற்றம் தெரியவில்லை. அப்போ பிரதிபலிப்பே தோற்றங்கள். பிரதிபலிப்பு இல்லைன்னு சொன்னால் தோற்றங்கள் இல்லை. அந்த பிரதிபலிப்பிலே அலைகளுடைய திணிவு மாறுபடுவதனால் நிறங்கள். பிரதிபலிப்பிலே அலை திணிவு, ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி மாறுகின்ற போது அந்த திணிவுக்கு தகுந்த நிறங்கள் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். இப்படி பல இயற்கை ரகசியங்கள் எல்லாம் இணைந்து நடந்துகின்ற இந்த பிரபஞ்சத்தில் அடுத்து நம்ம என்ன பார்க்க இருக்கிறோம்? எப்படி ஜீவன் உருவானது என்று பார்க்கணும். ஏன்னா 6ஆம் நாள் இறைவன் தன்னை போல சாயலுள்ள ஒன்றை படைக்க எண்ணி அவ்வாறே மனிதனை உருவாக்கினான். 5ஆம் நாள் பல்வேறு ஜீவராசிகளை உருவாக்கினான்னு சொல்கிறோம். ஜீவன்கள் தோன்றியன என்பதை புராணங்களை சொல்கிற போது தசாவதாரம் என்ற ஒரு தத்துவத்தை வச்சாங்க. தசாவதாரத்தில் என்ன சொல்கிறாங்க? இறைவன் மச்சாவதாரம் எடுத்தான், அப்புறம் கூர்மம், வராகம், நரசிம்மம், வாமனம், அப்புறம் பரசுராமன், பலராமன், ராமன், அப்புறம் கிருஷ்ணன், அப்புறம் கடைசியில் கல்கி அவதாரம் என்று முடிச்சுட்டாங்க. கல்கி அவதாரம் இன்னும் வரலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, சில வந்தாச்சுன்னு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. இதனுடைய கோட்பாடுகள் என்னன்னு பாருங்களேன். மச்சாவதாரம் என்னங்க? மீன் தண்ணி உள்ளே மட்டும்தான் இருக்கும், வெளியே எடுத்து போட்டால் தவிச்சிரும். கூர்ம அவதாரம் எதுங்க? ஆமை, தண்ணியிலும் இருக்கும் மண்ணிலையும் சௌரியமாக வாழும். அடுத்து வராகன அவதாரம். வராகம்னா பன்றி, அது தண்ணிக்குள்ளே போக முடியாது, மண்ணில் மட்டும்தான். மண்ணிலே வந்த விலங்குகள் பல வகைகளாக பெருகின. எந்த விலங்கிலிருந்து மனிதன் வந்திருக்க முடியும் என்று பார்த்தாங்க. மனுஷன் மாதிரி முகத்தோற்றம், தாடி மீசை உள்ளது சிம்மம். அப்போ நரசிம்மம் மனிதனை போன்ற முகஜாடை உள்ள ஒரு விலங்கு. அடுத்து மனிதன் வந்தாச்சு, வாமனன். வாமனுக்கு என்ன சிறப்பு கொடுத்தாங்க? ஒரு சின்ன குள்ள உருவத்தில் வர்றான். மாப்பிள்ளை சக்கரவர்த்திக்கிட்ட எனக்கு 3 அடி மண் வேணுன்றான். நீ இருக்க சைஸுக்கு உருண்டை எடுத்துக்கலாம், போ எடுத்துக்கோ அப்படின்ட்டான். வரம் கொடுத்த பிறகு, தானம் பண்ண பிறகு என்ன பண்ணினான்? விஸ்வரூபம் எடுத்தான். இது செல்லுபடி ஆகுமா? இப்போது கடைக்கு போகிறோம், ஒரு மீட்டர் துணி என்ன விலைங்கேங்கிறோம், 150 ரூபான்றாரு. சரி கொடுங்க, நான் ஒரு ஸ்கேல் வச்சுருக்கேன், இதில் அளந்து கொடுங்கண்ணா.
கொடுப்பான வெளியே அனுப்புவானா? அப்போது வரம் வாங்கினது இந்த உருவத்தில், அளக்கிறது விஸ்வரூபத்தில். இது பேசிக்கலி நல் அண்ட் வாய்டு, சட்டமே செல்லுபடியாகாது இது. அது மட்டுமல்ல, இந்த பூமியை ஒரு அடியில் அளந்தார். இந்த பூமியோட சைஸ் என்னங்க? 25,000 மைல் சுற்றளவு. மேல் லோகத்தை இன்னொரு அடியில் அளந்தார். மேலும் என்ன சைஸுங்க? சூரியனை பூமியை போல் 19 லட்சம் மடங்கு பெருசு. இது மாதிரி 10,000 கோடி சூரியன்கள் உள்ளது பால்வெளி மண்டலம். இதுபோல் பல மண்டலங்கள் சேர்ந்தது பிரபஞ்சம். அதை ஒரு கால் அளந்தா எப்படி இருக்கும்? கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். 25,000 மைலை ஒரு கால் அளந்துட்டாரு, பல கோடி மைலை இன்னொரு கால் அளக்கிறாரு. அப்போ இந்த கால் எவ்வளோ நீளம், இந்த கால் எவ்வளோ நீளமாக இருக்கும்? ஏன்னா இப்படி கம்பேர் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. போலியோ வந்த மாதிரி இருக்கும். அப்போ என்ன, அதுக்கப்புறம் 2 அளந்துட்டாரா? சரி, பூமி அளந்துட்டேன், மேலும் அளந்துட்டேன், 3வது எங்கே வைக்கிறதுன்னு கேட்டான். 3 மண் கேட்டான் வாமனன் உலகிலே, 3 வைத்ததோ மன்னவன் தலையில். மன்னவன் இத்தனை கேள்வியும் கேட்டால் ஒரு பதில் வச்சுருக்கிறாங்க. இவன் நாத்திகன், கடவுளை கிண்டல் பண்ணுறான்னு அடிடாமடுங்க. நம்மளுக்கு நம்ம சேர்த்து முத்திடுவாங்க இல்லையா? அப்போது அந்த கருத்தை கொடுத்த ஒரு பெரிய மகான், உங்களுக்கு தெரிஞ்சால் விளக்கம் சொல்லுங்கள், தெரியல எனக்கு சரியில்லைன்னு ஒத்துக்குங்க, நாத்திகனா இல்லையான்ட்டு அப்புறம் பார்த்துக்கலாம். அப்போ என்ன பொருள் என்றால் அந்த வார்த்தையிலே அடக்கிட்டார். இதுவரைக்கும் வந்தது விலங்கினங்கள், பேசாத விலங்குகள். நரசிம்மாவதாரத்தில் கூட கடைசியில் பாருங்கள், அது உருவமே தவிர வார்த்தைகள் பேசிச்சா? பேசாது. ஆனால் வாமனன் பேசினானே, எனக்கு 3 மண் வேணும்னு சொல்லி. அப்போ வாமனன் என்ற வார்த்தைக்கு வாயும் மனமும் இணைந்தவன் வாமனன். பேசுகின்ற வாயும் சிந்திக்கின்ற மனமும் இணைந்த அவதாரம் வாயும் மனமும் இணைந்த வாமனன். அது எப்படி இருக்குன்னா, மனசு அது எந்த சைஸ் வேணாலும் போகும். அணுவை நினைத்தால் சுருங்கி அணுவாக நிற்கும், பிரபஞ்சத்தை நினைத்தால் விரிந்து பிரபஞ்சமாக நிற்கும். அதுக்கு மேலே சுத்தவெளிக்கு போனால் எல்லையெல்லாம் போய்கிட்டே இருக்கும். அப்போ மனம் எதை நினைக்கிறதோ அதுவாக மாறும் என்பதனால் குள்ள உருவத்தில் வந்தான், விஸ்வரூபம் எடுத்தான்.
அதெல்லாம் எத்தனை விளக்கங்களை உள்ள வச்சு கொடுக்கப்பட்டது தான் ஒரு அற்புதமான அவதாரம் வாமன அவதாரம். மனிதன் வந்த பிறகு மனிதனிலே பல செயல்பாடை கொண்டு வர்றாங்க. முதல் என்ன பண்ணா மனுஷன் கலப்பையை வச்சு தோண்டி தான் விவசாயம் பார்த்தான். அப்போ அந்த கலப்பை கையில் கொடுத்து ஆயுதமாக கொடுத்து என்ன கொடுத்தாங்க, பலராமன் சொன்னாங்க. விவசாயம் பார்க்குற போது அங்கே இருந்தாகணுமே. அப்போ மரங்களை வெட்டி பரன் அமைத்து குடிசை போட்டுக்கிட்டான். அதுக்கு கோடாலி வேணுமே, கோடாலி ஆயுதமாக கையில் கொடுத்து பரசுராமன் அப்படின்னாங்க. அடுத்து விளைஞ்செல்லாம் வந்தாச்சு, நெல் வந்தாச்சு, சாப்பாட்டுக்கு வந்தாச்சு, யாரும் அடித்து பிடிங்கி போயிட்டா. அப்போ தனக்குள் வலிமை மிக்க ஒருவனை தேர்ந்தெடுத்து அவனை பாதுகாவலனாக வைத்து கொண்டாங்க. அப்போ காவல் என்ற அரசியல் அமைப்பு உருவாச்சு ராம அவதாரம். அதுக்கு மேலே என்ன வாழ்க்கையில் நல்லா அனுபவிக்க வேண்டியது தான். ஆடல் பாடல் கேளிக்கைகள் அனுபவங்கள் எல்லாம் அனுபவிக்க வேண்டியது தான். 64 கலைகளை சொன்னாங்க. அதை அனுபவிக்கிறது கிருஷ்ண அவதாரம் என்று கொடுத்தாங்க. இது மட்டும் போதுமா? வாழ்க்கைக்கு பாதுகாப்பு இருக்குது, சாப்பாடு இருக்குது, வசதிகள் இருக்குது, தின்னு தூங்கினா போதுமா அப்படின்னா இது நிறைவால்ல. மனிதன் எல்லாவற்றையும் அறிந்து துய்த்து அறிவிலே முழுமை பெற வேண்டும். அப்போ கல் கி அவதார், நாளைய வளர்ச்சி என்று பொருள். கல் என்றால் நாளை. அப்போ நாளைய வளர்ச்சி என்ன என்றால் அறிவின் வளர்ச்சி என்றாங்க. அதனால தான் அறிவின் வளர்ச்சிக்கு அவதாரம் கொடுக்கல. ஏன்னா அது தொடர்ந்து வளர்ந்து கொண்டே இருக்கும். இது வரைக்கும் முழுமையாக பிரம்மத்தை அறிகின்ற வரைக்கும், தெய்வத்தை அறிகின்ற வரைக்கும் அது வளர்ந்து கொண்டே இருக்கும் என்று சொல்லி 10 அவதாரங்களிலே இந்த ஜீவ என பரிணாமத்தை முழுமைப்படுத்தினாங்க நம்முடைய முன்னோர்கள். இவ்வளோ அற்புதமான விஷயம் எல்லாம் சேர்ந்தது தான் தசாவதாரம் என்ற கொள்கை. இதே கொள்கை தான் டார்வின் தியரி விஞ்ஞானம் சொல்கிறாங்க. நீரில் வாழ் ஜீவராசிகள் தான் முதலில் தோன்றின என்று டார்வின் தியரி சொல்லிச்சு. பிறகு விஞ்ஞானம் வளர்ந்த பிறகு தான் இப்போ என்ன சொல்கிறாங்க, மைக்ரோ பாக்டீரியா தான் முதலில் தோன்றிய ஜீவன். மைக்ரோ பாக்டீரியா காற்றிலேயே உருவாகும். அது எப்படி நம்ம ஏற்றுக்கிறது நம்புறது அப்படின்னா ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க. இந்த மெட்ராஸ் ஐயன்னு சொல்கிறாங்க பாருங்கள். ஒருத்தருக்கு வந்துச்சு, நீங்கள் ஒன்றும் போய் பக்கத்தில் ஐயோ கண்ணுன்னு தடவிட்டால் நம்ம கண்ணு தடவிக்க வேண்டாம். சும்மா அப்படி ஒரு லுக்கு விட்டால் போதும், அடுத்த நாள் நம்ம கண்ணு வீங்கிக்கும். என்ன வந்துச்சு இடையில்? அவங்ககிட்ட இருக்க வைரஸ் நம்மகிட்ட வந்துச்சு. எப்படி வந்துச்சு? நம்ம தொடவே இல்லை. அப்போ காற்றுலேயே மிதந்து வருது இல்லையா? அது மட்டும் இல்லை, ஒரு நல்ல வெயில் அடித்து ஒரு மழை பெஞ்சதுன்னா உடனே எல்லோரும் வரிசையாக போய் டாக்டர் படுத்துக்குவோம். கேட்டால் எல்லாம் வைரல் ஃபீவரும்போம். வைரஸ் எப்படி உருவாச்சுங்க? காற்றுலேயே உருவாகும். அதனால் விஞ்ஞானம் சொன்ன கோட்பாடு யதார்த்த வாழ்க்கையில் நம்ம சிந்தனை செய்து பார்த்தாலே கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிர் கிருமி இந்த காற்று இருந்து கொண்டே தான் இருக்குது. இதை யாராக சொல்கிறார் விவேகானந்தர், இந்த வைரஸு கிருமிகள் எல்லாம் எப்போ நம்ம உடம்புக்குள்ளே போய்கிட்டு வந்துக்கிட்டு தான் இருக்குது. எப்போ நம்முடைய உடம்புக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைகிறதோ அப்போ இந்த வைரஸ் நம்ம உடலை தாக்குகிறது, அது நோய்களாக மாறுகிறது. இதுக்கு சரியான எக்ஸாம்பிள் ஹெச்ஐவி. அது வந்தது தெரியாது, ஆனால் எப்போ உடம்பு வீக் ஆகுதோ அன்றைக்கி டபால்னு மேலே வரும். 3 மாதம் தான் கொதிட்டு முடிச்சு போட்டு போயிடும். சரிங்களா? அப்போ விஞ்ஞானத்துக்கு போய் தான் தெரிஞ்சுக்கணுன்றது இல்லை. நடைமுறை வாழ்க்கை அனுபவங்களை கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தாலே பல இயற்கை நீதிகளை நாம் எளிதாக புரிந்து கொள்ளலாம். அப்படி இந்த காற்றிலே தோன்றுவது தான் நுண்ணிய உயிர், அதை மைக்ரோ பாக்டீரியா என்று விஞ்ஞானம் சொல்லுகிறது. அது வளர்ந்து வளர்ந்து அடுத்து அடையக்கூடிய மாற்றம் தான் அமீபா போன்ற பெரிய செல்கள். இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு கருத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். எதுன்னா, இந்த ஜீவன் ஏன் தொடர்ந்து வளர்கிறது வாழ்கிறது என்ற ஒரு கேள்வி இருக்குங்க. இப்போ மனிதனை எடுத்துக்கொள்ளுங்க, எந்த மனிதனுக்காவது செத்து போன எண்ணம் வருதா? தற்கொலை கூட ஒரு குறிப்பிட்ட சனத்தில் ஏற்படக்கூடிய ஒரு தற்காலிக முடிவை தவிர அந்த நேரத்தை தவிர்த்து விட்டால் மறுபடியும் பண்ணிக்க மாட்டாங்க. அப்போது எந்த ஜீவனும் இயற்கை நீதிப்படி பார்த்தால் தொடர்ந்து வாழ வேண்டும் என்று தான் விரும்புமே தவிர முடித்து கொள்ள வேண்டும் என்று விரும்புவதே கிடையாது. அப்போது தான் தொடர்ந்து வாழ வேண்டும் என்பதே ஒரு ஆசை தானே.
அந்த ஆசை ஏன் தோன்றியது என்று ஒரு முதல் அடிப்படை கேள்வி வச்சு பாருங்கள். இன்பமே அதற்கு ஆதாரம். ஒரு நுண் உயிர் தோன்றிய பொழுதே காற்றில் தான் மிதந்துட்டு இருக்கும். அப்போ காற்றில் நுண் அலைகள் வீச வீச அது இந்த உடலில் வந்து மோதும். அது மோதி உரசுகின்ற போது உரசலிலே சுகம் உண்டு மனிதன் வரைக்கும். அதுதான் இன்பமே. நாக்கில் போட்ட உணவை நாக்கு புரட்டி புரட்டி போட்டு அந்த சுவை உணர்வு அரும்புகள் பார்த்தீங்களா, சென்சிங் பட்ஸ், அது கூட இந்த உணவு உரசலைன்னு சொன்னால் உணவுக்கு டேஸ்ட்டு நமக்கு தெரியாது. அதே போல் அடுத்த உணர்வு எதுவும் பார்த்தீங்கன்னா தாம்பத்தியம்தான். அங்கேயும் உரசல் இல்லைன்னா இன்பம் இருக்காது. அதனால் இந்த ஜீவனில் வாழ்கின்ற போது தாவரத்தை எடுத்துக்கொண்டாலும் வேர் பகுதி மண்ணை ஊடுருவி கீழ் நோக்கி போகும், தண்டு பகுதி விண்ணை ஊடுருவி மேல் நோக்கி வரும். காற்று மோதுகிறது, சூரிய வெப்பம் மோதுகிறது, மழை பெய்தால் மழையை துளி நீர்கள் மோதுகின்றன. இதெல்லாம் உரசுகின்ற போது உரசலில் சுகம் இருக்கிறது. அந்த சுகத்தை ஜீவன் விரும்புகிறது. இதுதான் ஆசை பிறந்ததுக்கு காரணம். அப்படி தான் தொடர்ந்து வாழ வேண்டும் என்ற ஆசை நுண் உயிரிலேயே உருவானதால் அந்த தோன்றிய ஜீவன் பிறகு எப்படியோ கஷ்டப்பட்டாவது வாழ்வதற்கு தன்னை அமைத்து கொள்கிறது. அப்படி அமைந்து பெருகிக்கொண்ட ஜீவன் தான் அமீபா போன்ற கொஞ்சம் பெரிய செல்கள். அது என்ன பண்ணும், தன்னையே பகுத்து கொண்டு ரெண்டாக பிரிஞ்சு போயிடும். தன்னுடைய கருமையத்தையே அப்படியே நெருங்கி வரும். அந்த நியூக்ளியஸை ரெண்டாக உடச்சிக்கிட்டு ரெண்டு பக்கம் ரெண்டு தனித்து ஜீவன்களாக மாறி போகும். இப்படி தொடர்ந்து தாவரங்கள் வரைக்கும் பார்த்திங்கன்னா பல வகை தாவரங்கள் எல்லாம் இதே அடிப்படையில் தான் வரும். இந்த இடத்துல ஒரு முக்கியமான கோட்பாடு பார்த்திங்கன்னா, தாவரங்களிலே தான் பல வகையான தாவரம் உருவாவதற்கான ஆற்றல் வெளிப்பட்ட இடம். அது எப்படி வெளிப்படுதுன்னு பாருங்களேன். தாவரங்களிலே விஞ்ஞானம் சொல்லுது தன் மகரந்த சேர்க்கை ஒன்று, இன்னொன்று அயல் மகரந்த சேர்க்கை என்று 2 சேர்க்கைகளை சொல்லும். ஒரு தாவரத்திலே மலர்ந்து மலர்ச்சி பெற்ற பிறகு தான் மகரந்தம் வரும். மகரந்தம் வந்து அதே பூவில் விழுந்து கருவுற்று அது பிஞ்சாகும் இல்லைங்களா. ஒரு மலரின் மகரந்தம் தன்னிலையை விழுந்து அது கருவானால் அது தன் மகரந்தம். சில சமயங்கள் என்னாகும், காற்று அடிப்பதனால பக்கத்தில் வேற ஒரு புதிய ஒரு வெரைட்டி இருக்கும். அந்த வகை தாவரத்தினுடைய மகரந்தம் காற்று அடிக்கப்பட்டு இந்த பூவில் வந்து விழுந்துடும். அப்போது தன் மகரந்தம் உள்ளே விழுகுது, பக்கத்தில் இருந்த செடியுடைய மகரந்தமும் இதுக்குள்ளே வந்து விழுகுது. அப்போ இந்த 2 மகரந்தம் கலக்கின்ற போது அதனுடைய குணாம்சங்களுக்கு தகுந்தாற் போன்ற கரு உருவாக்கிவிடும். இந்த காட்சி நினச்சி பார்த்துக்குங்க. இதே தான் மனிதன் வரைக்கும். வந்து விழுவது ஆண்மை, ஏற்றுக்கொள்வது பெண்மை. எல்லா ஜீவனும் இப்படி தான் இருக்கும். அதனால் அயல் மகரந்த சேர்க்கை தான் அடுத்த பரிணாமத்திற்கு ஒரு அடிப்படையான வித்து. அயல் மகரந்த சேர்க்கை கிராஸ் பிரீடிங் டெக்னிக் இல்லைன்னு சொன்னால் நாமளே வந்திருக்க முடியாது. அதனால தான் முறையற்ற பால் கவர்ச்சி என்பது மனிதனுக்கு பொதுவானது, இயல்பானது. அதை பற்றி அடுத்து நம்ம பார்க்க இருக்கிறோம், காமத்திலிருந்து கடவுளுக்கு. அதனால் இந்த அடிப்படை கோட்பாடை புரிந்து கொண்டால் தாவரங்கள் பல வகைகளிலே கிராஸ் ஆகி புதிய புதிய தாவரங்கள் உருவானது. அதில் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அதனுடைய விதை மண்ணில் விழுந்து நீர் சேர்ந்தால் அது முளைத்து புதிய தாவரமாக வந்துடும். சில சமயங்களில் அந்த விதைக்கு மண்ணுக்குள்ளே போகக்கூடிய வாய்ப்பு இருக்காது, அதே போல் நீரும் கிடைக்காது. அப்போ என்ன ஆகுது, அந்த விதை வெயில் படுகின்ற போது, பிறகு குளிர்ச்சி ஏற்படுகின்ற போது அதுக்குள்ளே இருக்கின்ற காந்தலைகள் இயக்கத்துக்கு வந்துடும். அப்போ செல்ஃப் பாலினேஷன், அதுக்குள்ளவே ஒரு சீரான இயக்கத்தை, காந்த இயக்கத்தை ஏற்படுத்திக்கொள்ளும். பொலாரிட்டி அரேஞ்ச்மெண்ட் சொல்லுவாங்க, பொலாரிட்டி அரேஞ்ச்மெண்ட். அப்படி ஏற்படுத்தி கொள்கின்ற போது அந்த இயக்கம் இயங்க அது உணர்கின்ற ஜீவனாக மாறிவிடும். அந்த ஜீவன் மாறுகின்ற போது அந்த சுற்றிருக்கின்ற பருப்பிலேயே ஒரு பகுதி இணைந்து உடலாக மாறி போகும். சுற்றிருக்கின்ற பருப்பை சாப்பிட்டு வளர்ந்துடும். அப்போ அந்த விதைக்குள்ளவே ஒரு புழு உருவாகிவிடும். அந்த புழுவுக்கு 2 ஓட்டை விழுந்துடும். சாப்பிட்றதுக்கு ஒரு ஓட்டை, சாப்பிட்டா கழிவு வரணுமே அதுக்கு ஒரு ஓட்டை. இப்படி 2 உள்ளேயே சாப்பிட்டுக்கிட்டே வரும். ஒரு கட்டத்தில் என்ன ஆகும், ஏதோ ஒரு பக்கம் ஓட்டை விழுந்துடும். இருக்குது இவ்வளோ பெரிய விதை தானே, ஏதோ ஒரு பக்கம் ஓட்டை விழுந்துடும்.
அதுக்கு ஓட்டம் தெரியுமா என்ன? அதுக்கு அது பாட்டு ஊர்ந்துக்கிட்டே வரும், வெளியே விழுந்துடும். இப்போ வெளியே விழுந்ததுக்கப்புறம் சாப்பாடு எங்கே? இல்லைங்களா? ஒன்று தாவரத்தை போல தன் உணவை தான் உற்பத்தி செய்து கொள்ள முடியுமா? இல்லை. ஏன்னா வேறு இணைப்பு இல்லாதனால அது சூரிய வெப்பத்தையும் பஞ்சபூதங்கள் இணைத்து உணவை உற்பத்தி செய்து கொள்ள முடியாது. இப்போ என்ன ஆகணும்? எப்படி நுண்ணுயிரிலே தொடங்கி தாவரங்கள் வரைக்கும் தான் வாழ வேண்டும் என்ற ஆசை உருவானதோ, அந்த ஆசை புழுவுக்கும் தொடர்ந்து வந்து தான் வாழ வேண்டும் என்ற விருப்பம் வெளிப்பட்டாச்சு. ஆனால் வாழ்வதற்கான உணவு அங்கே உற்பத்தி செய்வதற்கு வகை இல்லை. அப்போ தன் வாய்க்குள் போகக்கூடிய இன்னொன்றை சார்ந்து வாழ்கிறது. அப்போ ஒரு இலையினுடைய அப்படியே இந்த நுனியை வச்சு கடிச்சு உணவை எடுத்துக்கொள்ளும். இல்லை ஒரு பூ, ஒரு சின்ன பழம், இல்லை சமயத்தில் ஒரு சின்ன ஒரு நுண்ணிய இன்னொரு சின்ன புழு, இப்படி ஒன்றொன்று சாப்பிட்டு வாழக்கூடிய சார்ந்து வாழ்கின்ற தன்மை இரண்டொரு புழுவிலே வந்துவிட்டது. அதுலேருந்து வந்தது அடுத்த ஜீவன். எப்படி? இந்த நுண் உயிர் தோன்றி பாருங்க, சின்ன புழு, இது எவ்வளோ வேகமாக போக முடியும்? உணவை தேடி போய்கிட்டே இருக்குது. வெயில் அடி சுடுற நெருப்புக்கு இந்த புழு எத்தனை நேரம் தாங்கும்? என்பில் அதனை வெயில் போல காயுமே, அன்பில் அதனை அறம் என்றார் வள்ளுவ பெருந்தகை. அப்போ எலும்பு இல்லாத அந்த ஜீவன் புழு, அதை எப்படி வெயில் காய்த்து அதை பொசுக்கி விடுகிறதோ அது போல் என்று உதாரணம் சொல்கிறார். அப்போது அந்த வெயிலுடைய கொடுமையினால், தாக்கத்தினால் இந்த புழு சுருண்டு விழுந்து செத்து போயிடும். அப்படி சுருள்கின்ற போது அதனுடைய ஜீவன் துன்பப்படும். இந்த துன்பப்பட்டு அடைகின்ற மாற்றமே எழுச்சி. அதனால தான் நீங்கள் சொகுசாக இருந்தால் குழந்தைகளுக்கு அவ்வளவு வாழ்க்கையை பற்றி அக்கறையோ பொறுப்பு இருக்காதுங்க. அதுவே வாழ்க்கை தேவைகளுக்கு போராடுகின்ற குழந்தைகளுக்கு ஐக்கியம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொன்றையும் அது யோசித்து பெறுவதனால அவருடைய ஷார்ப்னஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். துன்பத்தை நீக்குவதே தான் அறிவின் எழுச்சி, அதுதான் ஆதாரமே. இதை ஏற்கனவே நம்ம சொன்னோம், கீதையுடைய அடிப்படை கோட்பாடு. ஆனால் இந்த வினாடி வரைக்கும் உலகம் தவறாக புரிந்து கொண்ட கோட்பாடு, அது முக்கியமான ஸ்லோகம், தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. அப்போ தர்மத்தின் பலன் துன்பங்கள், இன்பங்கள், அதர்மத்தின் பலன் துன்பங்கள். அப்போ எப்பொழுதெல்லாம் தர்மம் அழிந்து அதர்மம் மேலோங்குகிறதோ என்றால், எப்பொழுதெல்லாம் இன்பங்கள் குறைந்து துன்பங்கள் மேலெழுகிறதோ என்று பொருள். அப்பொழுதெல்லாம் என்னை நானே பிறப்பித்துக் கொள்கிறேன் என்றால் இந்த இடத்திலிருந்து இன்னொரு மாற்றத்தை பெறுகிறேன் என்று பொருள். அப்போ ஒரு நுண் உயிர் பெற்ற துன்பம் அடைந்த மாற்றம் அமீபா, அது பெற்ற துன்பம் அடைந்த மாற்றம் ஒரு தாவரம், அது பெற்ற துன்பம் அடைந்த மாற்றம் ஒரு புழு. தாவரத்துக்கு என்ன துன்பம் இல்லைங்களா? அதெல்லாம் கிடைக்குது. எப்போ துன்பம் வரும்னா, இப்போ ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி தொடர்ந்து 5 வருஷம் மழை பெய்யாமல் போச்சு பாருங்கள். அப்போது உலகத்தில் எங்கேயா மழை பெய்யாமல் இருந்தது? ஆந்திராவில் கொட்டம் கொட்டுச்சே. அப்போது உடம்புப்பேட்ட தென்னை மரம் ஆந்திராவுக்கு பிடிக்கிட்டு போய் நட்டுக்க முடிஞ்சதா? முடியுமா? அது துன்பம் தானே. அதனால் சில சமயங்களில் இயற்கை சூழல் தனக்கு பாதகமாக இருக்கின்ற போது வேறு இடத்துக்கு நகர்ந்து போகக்கூடிய வாய்ப்பு இல்லை என்பதனால் தாவரம் பெற்ற துன்பமே அந்த விதைக்குள்ளாக புழு எழுச்சி பெற்ற மாற்றம். புழு வந்த பிறகு என்னது? வேகமாக போக முடியல, சுருண்டு செத்து போயிட்டோம். அது அடைந்த எழுச்சி பெற்ற மாற்றமே என்னாச்சுங்க, அடுத்த பூச்சி வர்றதுக்கு ஒரு காரணம். இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான கோட்பாடு பார்த்தீங்கன்னா, வான்காந்த தத்துவம். எந்த ஒரு ஜீவனும் அடைகின்ற அனுபவங்கள் அதனுடைய ஆத்மாவில் மட்டும் பதிவது அல்ல, அந்த ஆத்மாவோடு சேர்ந்து இந்த பூமியின் காந்த களத்திலேயும் பதியும். அதனால் புழு அடைந்த துன்பம் அது காந்தத்தில், வான்காந்தத்தில் பதிந்திருப்பதனால அடுத்த தலைமுறை வருகின்ற போது அந்த விதைக்குள்ளிருந்தே பூச்சி வெளிப்படும், வண்டு. ஏன் விதைக்குள்ள வண்டு நேராக வந்துச்சுங்க? ஏன்னா விதை என்பது ஓரறிவு தாவரம், வண்டு 3 அறிவு. ஸோ ட்ரெஸ்பாஸ் பண்ணி இன்னொன்று வெளியே வர முடியாது. 1, 2, 3 வர முடியுமே தவிர 1லேருந்து ஜம்ப் பண்ணி 3க்கு போக முடியாது. அப்போ புழு வந்தாச்சு, 2 அறிவு ஆகி போயிடுச்சு.
அந்த புழு பெற்ற துன்பம் வான்காந்தத்தில் பதிந்து அது விதைக்குள்ளே மோதியதனால் அந்த விதையிலேயே உருவான அடுத்த ஜீவன் பறந்து போகக்கூடிய வாய்ப்பை பெற்று வண்டாக வந்தது தான் 3வது அறிவு. சரி, இந்த 2வது அறிவு ஜீவன் என்ன போச்சு சரிங்களா? சரி, பிறந்துட்டோம், அவனை பார்த்தே புறாமப்பட்டு என்ன போகுது, அவன் பறந்து போகிறான்னு நம்மளால் என்ன பண்ண முடியும் பார்த்துச்சு. தன் வாயு சுரக்கின்ற அந்த நீரை வைத்து கொண்டே தன்னை சுற்றி ஒரு கூடை கட்டி கொள்ளும். ஒன்று மண்ணை எடுத்துகிட்டு வந்து அதை குழச்சி கூடு கட்டிக்கும் குழவி, இல்லை தன் வாயில் வருகின்ற அந்த நீரையே நூல் போல கொண்டு வந்து இப்படி சுற்றி அமைத்து கொள்ளும் பட்டு புழு. அப்போது இந்த புழுவாக இருந்தாலும் சரி, பட்டு புழுவாக இருந்தாலும் சரி, மண்ணாலேயோ அல்லது நூலாலேயோ தன்னை சுற்றி கூடு ஏற்படுத்தி கொண்டு அந்த கூட்டிலே ஒரு அரிதுயில் நிலையில் இருக்கிறது ஹைபர்னேஷன். அந்த அரிதுயில் நிலையில் இருந்து அப்படியே தன்னை மாற்றம் அடைக்கின்ற போது ஒரு புழு பூச்சியாக மாற்றம் பெற்று வருகிறது. அதாவது அற்புதமான கோட்பாடு. 2 அறிவு ஜீவன் பிறந்தது, ஆனால் தன் சுய முயற்சியினால் அது 3 அறிவாக முயற்சி பெற்றது. 6 அறிவு உள்ள மனுஷன் 6 வாழ்ந்தாலும் பரவாயில்ல, 5 வாழ்வது எவ்வளோ கேவலம் பாருங்கள் இல்லையா? நான் விலங்குகள் சொன்னால் கோபம் வருது. ஒரு புழு 2 அறிவில் பிறந்து 3 அறிவாக மாறிச்சு. ஆனால் 6 அறிவாக பிறந்த மனுஷன் 7 அறிவாக போகலை, 5 தான் வாழ்ந்துட்டுருக்கிறான். அவருக்கு சினிமா பாட்டு சொன்னாங்க, 6 அறிவில் 1 அறிவு அவுட்டு இருக்கும், 5 கூட நிலைக்குமான அதுவும் கூட டவுட்டுன்னா. இவன் எப்போ 4க்கு போவான்னு சொல்ல முடியாது. அதனால் இந்த தன்மாற்றங்கள் அடைந்து பல்வேறு ஜீவனங்களாக வந்து கடைசியில் வருது. விலங்கினங்களெல்லாம் வந்த பிறகு ஒரு குரங்காக வருதுங்க. இந்த குரங்கு என்ற ஜீவனுக்கும் இன்னொரு ஜீவனுக்கு ஏற்படுகின்ற ஒரு கிராஸ், ஒரு அயல் மகந்த சேர்க்கை மாதிரி தான், ஒரு கிராஸ் தான். என்ன பார்த்தீங்கன்னா மனித குரங்காக உருவாகிறதுக்கு காரணம். எந்த விலங்கு கிராஸ் ஆகிருக்க முடியும் என்பதற்கு ஒரு நீண்ட ஆராய்ச்சி செய்து பார்த்தாங்க விஞ்ஞானத்தில் அதுக்கு எட்டலை. ஸோ விஞ்ஞானம் வந்து அயல் மருந்து சேர்க்கை மூலமாகத்தான் புதிய வகைகள் உருவாகின்றன என்று ஒரு பக்கம் சொல்லிட்டு, இன்னொரு பக்கம் குரங்கிலிருந்து பிறந்தவன் மனிதன் என்று முடித்தது. குரங்குலேருந்து குரங்கு தான் பிறக்குமே தவிர குரங்குலேருந்து மனிதன் பிறக்க முடியாது. அப்போது அந்த கிராஸ் பிரீடிங் டெக்னிக் படி இந்த குரங்கோடு இன்னொரு ஜீவன் இணைந்திருக்க வேண்டும், அந்த ஜீவன் இதுவாக இருக்க முடியும் என்ற ஒரு கேள்வி எழுப்பி பார்த்தீங்கன்னா மனித வாழ்க்கை கொஞ்சம் நினச்சி பார்க்கணும், விலங்குகள் வாழ்க்கை கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கணும். எந்த விலங்கும் தன் இனத்தை சார்ந்த வளர்ந்த விலங்கை சாப்பிடுவது இல்லை. சில விலங்குகள் குட்டி போடுறப்போ ஒரு குட்டியை சாப்பிட்ரும், ஆனால் வளர்ந்த விலங்கை அது சாப்பிடுதான் பார்த்தீங்கன்னா இது எந்த ஜீவனையும் கிடையாது. ஆனால் மனிதன் இன்றைக்கும் பாருங்கள், காட்டுவாசிகள் பார்த்தீங்கன்னா நகரத்தில் உள்ள மனிதனை பிடிச்சி காட்டுக்கு தூக்கிட்டு போய் ஃப்ரை பண்ணிடுவாங்க. இப்போது நீங்கள் மேகாலயா, அஸ்ஸாம், நாகாலாண்டு இந்த பக்கம் போனீங்கன்னாக்கா இரவு இந்த நேரத்துக்கெல்லாம் வெளியே போக முடியாது. கதவை திறந்து வச்சாலும் வந்து தூக்கிட்டு போயிடுவான். அப்போ இந்த 2008 வருஷத்தில் இப்படி இருக்கிறோம் நம்ம இன்னும். அதனால் நம்ம வந்து கோயம்புத்தூருக்குள்ளேயே இந்த குடிசெட்டு ஓடிட்டு இருக்கிறதுனால நம்ம ஒன்றும் தெரியலையே தவிர கொஞ்சம் உலகத்தை எட்டி பார்த்தா தெரியும் எத்தனை உண்மைகள் நமக்கு தெரியாமல் இருக்குன்றது. அதனால் அந்த விலங்கு இனம் தன் இனத்தை தானே சாப்பிடக்கூடிய குணத்தை உடையதாக இருக்கிறது என்று கண்டார். அந்த இயல்பு தான் மனிதனுக்குள்ளாக தன்னை இனத்தையே சார்ந்தவனை சாப்பிடுகின்ற பண்பு இங்கே வந்ததுக்கு காரணம் இந்த கிராஸ் ஆனது தான். அப்போ குரங்குக்கும் அதை யாழி என்ற ஒரு வார்த்தை பயன்படுத்துகிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை என்று எடுத்துக்கொள்ள முடியாது. பேரூரில் நீங்கள் பார்க்கலாம் அந்த சிற்பத்தை. குதிரை போன்ற உடல் அமைப்பும் சிங்கத்தை போன்ற தலையும் சேர்ந்து யாழி என்ற ஒரு விலங்கை அங்கே உருவப்படுத்தியிருக்கிறாங்க. அதுக்கும் குரங்கு ஏற்பட்ட கிராஸில் வந்தது தான் மனித குரங்கு. அந்த மனித குரங்கு அப்படியே உருமாற்றம் அடைந்தது தான் மனிதனாக வந்திருக்கிறோம். அதனால் சமயத்தில் பாருங்கள், ஒரு மனுஷன் பண்ணுற சேஷ்டையை பார்த்துட்டு மற்றவங்க சொல்லுவாங்க குரங்கு சேஷ்டை பண்ணுறாங்க அப்படிம்பாங்க. இப்போது அந்த கமெண்ட்,
அந்த விமர்சனத்தை எடுத்துக்கிட்டு நான் மனிதன் அல்லவா, நம்மளை குரங்கு மாதிரின்னு சொல்கிறாங்களே, நமக்குள்ளே குரங்கு எப்படி வந்துச்சுன்னு கேட்டா கண்ணதாசன் சொல்லுவார், நேற்றொரு தோற்றம் இன்றொரு மாற்றம், பார்த்தால் பார்வைக்கு தெரியாது, தொடங்கிய பாதையில் தொடர்ந்து வராமல் தூரத்தில் நின்னா புரியாது. அருமையான வரிகள். நேற்றொரு தோற்றம், எங்க நேற்றுன்னா 28ஆம் தேதி இல்லை, குரங்காக. இன்றொரு மாற்றம், மனிதனாக. பார்த்தா பார்வைக்கு தெரியாது. ஆனால் இவன் பண்ணுற சேஷ்டையை பார்த்து மற்றவன் சொல்லுவான் குரங்கு சேஷ்டை பண்ணுறான்னு. அப்போ எனக்குள் எப்படி குரங்கு வந்தது அப்படின்னு கேள்வி கேட்டுகிட்டே இருந்தா பதில் கிடைக்குமா? தொடங்கிய பாதையில் தொடர்ந்து வராமல் தூரத்தில் நின்னா புரியாது. அப்போ எங்கே ஜீவனம் தோன்றியதோ அங்கிருந்து தொடர்ந்து வந்தால் எப்படி நமக்குள்ளே குரங்கு இருக்குன்றதை புரிஞ்சுக்கலாம். 2008 நின்றுக்கிட்டு நான் எப்படி குரங்கான்னு கேட்டுட்டு இருந்தா இங்கே நிற்க வேண்டியது தான். அப்படி இந்த பரிணாம சரித்திரத்தை ஆரம்பத்திலிருந்து எடுத்து ஆராய்ந்து பார்த்தா தான் எப்படி ஒரு ஜீவன் இன்னொரு ஜீவனாக மாற்றம் பெற்றது, வித்து வழியாக. அந்த வித்து என்பது என்ன? காந்தலை திணிவு பெற்ற ஒரு இடம், மேக்னெட்டிக் டொமைன். அந்த கருமையத்தில் தான் எல்லா அனுபவங்களும் பதிவதனால தொடர்ந்து வரக்கூடிய ஜீவன்களிலே அதுவே எழுச்சி பெற்று அந்த ஜீவன் வாழ்கின்ற வாழ்க்கை அனுபவங்களையும் உடன் சேர்த்து அப்புறம் அடுத்த ஜீவனுக்கு அதையும் சேர்த்து கொண்டு மொத்தமாக போய்கிட்டே இருக்கும். இப்படி தொடர்ந்து இந்த அனுபவ தொகுப்பு வந்துட்டு நிறைவேறுகின்ற இடம் மனிதன். இப்போ மனிதனாக வந்த பிறகு மனிதன் பெற வேண்டிய பக்குவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விலங்காக பிறந்து வாழ்ந்த காலம் மிக நீண்ட சரித்திரம். மனிதனாக வந்த பிறகு நமக்கு அந்த குணங்கள் தேவைதானா என்று சிந்தனை செய்து பார்த்து தேவையில்லை என்று தெளிந்து மனிதனாக வாழ்வதற்குரிய தகைமை என்ன என்பதை தெரிந்து கொண்டு அதன்படி ஒழுக்கம், கடமை என்ற வாழ்க்கை நெறிக்கு வரணும். இந்த வாழ்க்கை நெறிக்கு வரவில்லை என்றால் மனிதன் செய்கின்ற செயல்களே இவனுக்கு துன்பத்திற்கு காரணமாக அமையும். ஏன்னா எப்படி ஒவ்வொரு ஜீவனத்திலையும் அது அடைகின்ற அனுபவங்கள் எல்லாம் தொடர்ந்து மாறி மாறி வருகின்றதோ அதே போல் நாம் செய்யக்கூடிய எண்ணம், சொல், செயலுக்கும் தக்க விளைவுகள் வந்து கொண்டே இருக்கும். இப்படி இந்த உயிரின தன்மாற்றத்தை இன்னும் விஞ்ஞானபூர்வமாக பார்த்தா நிறைய உதாரணங்களோடு விளக்குவாங்க. இதில் ஒரு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா புலன்கள். மகரிஷி ஜீவன் என்ற தத்துவத்திற்கு ஒரு 8 கோட்பாடுகளை விளக்கியிருக்கின்றாங்க. உடல், உயிர், ஜீவகாந்தம், கருமையம், மூளை, உள்ளம், மனம், புலன்கள் 8 இணைப்பியக்கம் ஜீவன். கடல், நிலம், ஆகாயம் 3 வாழ் உயிர்களுக்கு கணக்கெடுத்து 8 1 இயங்கவில்லை என்றால் விடல் வேண்டும் ஜீவன் என்ற பெயரை அதற்கு வேறு பெயர் சடப்பொருள் என்று உரைத்திடுதல் நீதி. மடல் விரிந்த பூவெனவே மலர்ந்த மதி கொண்டு மண்ணுலகில் வாழ்வோர்கள் மயக்கம் நீங்கி வாழ்க. இப்போ 8 அம்சங்கள் இருக்கான்னு பார்க்கணும். உடல், உயிர், ஜீவகாந்தம், கருமையம், மூளை, உள்ளம், மனம், புலன்கள் 8 சேர்ந்த ஜீவன். இந்த 8 அம்சங்களும் நுண்ணுயிர் இருக்குமா? அது சின்ன கண்ணுக்கு தெரியாத மைக்ரோ டாட்டுங்க. அதுக்குள்ளே எங்கே கை, கால், நாக்கு, மூக்குள்ள இருக்க முடியும்? இப்போது நம்முடைய வாழ்க்கை எடுத்து பாருங்க. நம்ம குழந்தைகள் இருந்தோமா இல்லையா? யாருக்கா சந்தேகமா? குழந்தையா இருந்ததில்ல சந்தேகம் இல்லை. எங்கே அந்த குழந்தை? அதுதாங்க இது. அந்த குழந்தைய கேட்டேன், அதாங்க இது. கவுண்ட் பண்ணி தான் கேட்கணும் இந்த ஜோக்கு. அப்போ குழந்தையாக இருந்தது மறுக்க முடியல, ஆனால் இருந்த என்பதை காட்ட முடியல. ஃபோட்டோ வேணால் காட்டலாம் இல்லையா? இதே போல் ஒவ்வொரு மாற்றம், மனிதன் அடைகின்ற மாற்றம், இந்த மாற்றத்திலேயே மனிதனின் உடம்பை சொல்லுவாங்க என்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம் அப்படிம்பாங்க. அந்த உடம்பை அளந்து பார்த்தீங்கன்னா 8 ஜான் வருமாமா. இப்போ ஒரு 5 வயசு குழந்தை நிப்பாட்டி நீங்கள் அளந்து பாருங்கள் 8 ஜான் வருதான்னு. வருமா?
8 ஜான் வருமா? குழந்தை இழந்து பார்த்தீங்கன்னா பின்ன எப்படி 8 ஜான் ஆகும்? அந்த குழந்தையோட கையில் 8 ஜான். சரிங்களா கான்செப்ட்டு? அதே மாதிரி மைக்ரோ பாக்டீரியாவுக்கு அவருடைய கையில் அளந்தால் அதுக்கு 8 ஜான். லாஜிக் சரியா? அது மாதிரி தான். அதனால் யானையை வச்சுக்கிட்டு பூனை அளக்கக்கூடாது. யானை வச்சு யானை தான் அளக்கணும், பூனை வச்சுக்கிட்டு பூனை தான் அளக்கணும். அப்படி மைக்ரோ பாக்டீரியாவுக்கு அதனுடைய புலன் அளவு பார்த்தீங்கன்னா 8 பங்கு தான். அதுதான் உடல், அதுவே தான் உயிர், அதுவே தான் அதனுடைய கருமையம், அதுவே தான் அதுக்கு மனம், அதுவே தான் அதுக்கு மூளை, அதுவே தான் அதற்கு புலன்கள் எல்லாமே. அப்போ அந்த நுண் துகளுக்குள் இந்த 8 அம்சம் இருப்பதனால்தான் அது உணர்வு என்பதை பெற முடியுமே தவிர, இந்த 8 கோட்பாடுகளில் ஒன்று எடுத்துருங்க. இப்போ மனிதனாக இருக்கிறோம், 8 இருக்குது இல்லையா? இந்த 8லிருந்து ஏதோ ஒன்று எடுத்து பாருங்கள். உடல், உயிர், ஜீவாந்தம், இந்த 8 அம்சம் இருக்குது. உயிர் எடுத்து பாருங்கள், உடம்பு பேசுமா? மனசை எடுத்துருங்க, ஏதாவது செய்ய முடியுமா? உடம்பு எடுத்துருங்க, உயிரோ மனசை நிற்க முடியுமா? கருமையத்தை எடுத்துருங்க, எதாவது வேலை செய்ய முடியுமா? இல்லை புலன்கள் எடுத்துங்க, வாழ்க்கையை பார்க்க முடியுமா? ஸோ ஒன்றை கட் பண்ணிங்கன்னா விடல் வேண்டும். ஜீவன் என்ற பெயரை, அதற்கு வேறு பெயர் ஜடம். அதனால்தான் நாம் கொஞ்சம் அறிவுபூர்வமாக மனசை பயன்படுத்தி வேலை செய்யலைன்னா கொஞ்சமாக புரியுதா ஜடமாக நிற்கிறியம்பாங்க வீட்டில். என்ன அர்த்தங்க? மனசை மூளையை பயன்படுத்தலைன்னு அர்த்தம். மூளையை பயன்படுத்தலைன்னா ஜடம் அப்படின்றாங்க. இந்த ஜீவராசியில் எங்கெல்லாம் வாழ முடியும் என்ற கேள்வி நினச்சி பாருங்கள். ஃபஸ்ட்டு வின் எனர்ஜி பார்ட்டிக்கல், அதில் ஜீவன் தோன்ற முடியுதா? இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா நெருப்பு. நெருப்புக்குள் ஜீவன் அழியத்தான் முடியுமே தவிர வாழ முடியுமா? முடியாது. அப்போ பஞ்சபூதங்களில் வின் ஃபண்டமெண்டல் பார்ட்டிக்கல், அதில் ஜீவன் உருவாக முடியாது. நெருப்பு 3வது தத்துவம், ஆனால் அதோடய வெப்பத்தில் எதுவுமே வாழ முடியாது. மிச்சம் இருக்கிறது 3 பௌதிகம்தான்: ஆகாயம், நீர், மண். அப்போ கடல், நிலம், ஆகாயம் 3 பௌதிகத்தில் தான் ஜீவன்கள் வாழ முடியும். 2 பௌதிகத்தில் ஒன்றில் உருவாவதற்கான சாத்தியக்கூறு, இன்னொன்றில் அழிவதற்கான சாத்தியக்கூறு. நெருப்புக்குள்ளே போட்டால் செத்து போகும், அவ்வளோதான். ஒன்று ஆக்கல் விண்ணு, இன்னொன்று அழித்தல். 2 கிடையாது வாழ்க்கை. அதனால் இந்த கோட்பாடுகள் எல்லாம் இணைந்தது தான் ஜீவன். இப்போ இது என்ன பண்ணணும்? மடல் விரிந்த பூவெனவே மலர்ந்த மதி கொண்டு மண்ணுலகில் வாழ்வோர்கள் மயக்கம் நீங்கி வாழ்க. எப்படி மொக்காக இருக்கிற போது அதுக்கு அழகோ மனமோ கிடையாது. அது பெருசாகி பெருசாகி மலரத் தொடங்கி முழுவதுமாக மலர்கின்ற பொழுது தான் அதனுடைய அழகும் முழுமை பெறுகிறது, வாசனையும் ஏகத்துக்கும் பரவி கொண்டிருக்கும். அப்படி நம்முடைய மனம் கூம்பி குறுகி நான், என் சொத்து, என் குடும்பம், என் வேலை, என் பதவி, என் அந்தஸ்து, என் கௌரவம் நின்னோம்னா அது ஒன்றும் வாழ்க்கையும் மனம் பெறாது, மனசும் விரிவு பெறாது. அந்த கூம்பிய நிலையிலிருந்து மனசு விரிவு பெற்று விட்டால், வளர்ச்சி பெற்று பிரபஞ்சமாக விருந்து விட்டால் எல்லாத்தையும் புரிந்து கொள்ளலாம். மடல் விரிந்த பூவெனவே மலர்ந்த மதி கொண்டு மண்ணுலகில் வாழ்வோர்கள் மயக்கம் நீங்கி வாழ்க. அதனால் எங்கேயோ நம்மளை படைச்சாங்க அப்படி இப்படின்லாம் பயந்துக்கிட்டு பண்ணிகிட்டு இருக்க வேண்டியதில்லை. இப்படி தான் வந்திருக்கிறோம், இப்படி தான் வர முடியும். எந்த வகையில் மனிதன் பிறக்க முடியாது, ஜீவன்களை பிறக்க முடியாது என்பதை ஆணித்தரமாக விளக்கி மகரிஷி நமக்கு கொடுத்துக்கின்றாங்க. இதோடு இன்னொரு முக்கியமான கருத்து நம்ம அடிப்படையில் பார்க்கணும். ஏன் இந்த பூமியில் மட்டும் ஜீவன்கள் தோன்றினவா, அல்லது சில சமயங்களில் சில பேப்பரில் வரும் வேற்று கிரகத்து மனுஷன் அமெரிக்கா வந்துட்டான்னு சொல்லி, அப்படி வேறு கிரகத்தில் மனிதன் போல ஒரு ஜீவன் இருக்குமா என்ற ஒரு கேள்வி எழுப்பி சிந்தனை செய்யணும். விஞ்ஞானம் இதுவரைக்கும் நிரூபிக்கவில்லை, யாரையும் நமக்கு டிவியில் காட்டவும் இல்லை. இது வேற்று கிரகம் மனிதருக்கிறான், நாம் இன்டர்வியூ வச்சுருக்கிறோம், எல்லோரும் பாருங்கன்னு சொல்லி நமக்கு இன்டர்வியூ வச்சு காட்டவும் இல்லை. தத்துவங்களிலேயும் எந்த மகானும் இதுவரைக்கும் பூமியை தவிர இன்னொரு கிரகத்தில் ஜீவன் இருப்பதாக எந்த மகானும் சொல்லவில்லை. அதுக்கு மேலே நமக்கு சந்தேகம் சொன்னால் நாமளே போய் தேடி பார்த்துக்க வேண்டியதுதான். சரி, இந்த பூமியில் மட்டும் ஏன் வந்தது? இந்த கேள்விக்கு பதில் உண்டு. ஆனால் விஞ்ஞானம் இன்னும் அதை கண்டுபிடிக்கல. பூமியில்
ஏன் ஜீவன்கள் தோன்றியது என்ற கேள்வி இன்னும் விஞ்ஞானம் தொடவில்லை. அதை மகரிஷி தான் தொட்டிருக்கிறாங்க. ஒரு முக்கியமான 3 கோட்பாடுகள் இந்த பூமியிலே நுண் உயிர் முதல் மனிதன் வரைக்கும் ஜீவன்கள் தோன்றுவதற்கு காரணம். அது என்ன கோட்பாடுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரபஞ்சம் முழுவதும் எத்தனையோ கோடிக்கணக்கான கோள்கள் இருந்தாலும் இந்த பூமியிலே தான் பஞ்சபூதங்களும் ஒரு குறிப்பிட்ட விகிதாச்சாரத்தில் அமைந்திருக்கின்றன. எந்த காலகட்டத்தில் இந்த பூமியிலே ஜீவன் தோன்றியது, ஏன் என்றால், இன்றைக்கு இருக்கின்ற பஞ்சபூதத்துடைய தன்மை பார்த்தீங்கன்னா, முக்கியமாக நீருக்கும் மண்ணுக்கும் உள்ள ரேஷியோ 31:69. தண்ணி 69, மண் 31%. சாமிஜியின் நவகிரதவம் அந்த கேசட்டில் 28% மண் அப்படிம்பார். நான் ஜியாகிரஃபி படித்த காலத்தில் 25% மண் அப்படின்னு படித்தேன். அப்போ ஒரு 50 வருஷத்துக்குள்ளாக 25% 28 ஆகி 28 31 நிற்கிது என்றால், இன்னும் கீழ் நோக்கி போங்க, அந்த 28% 25% என்ன ஆயிருக்கும், இன்னும் குறைவாக தான் இருந்திருக்கும். அப்போ எந்த காலகட்டத்தில் இந்த பூமியிலே நுண் உயிர் என்ற ஜீவன் தோன்றிருக்க முடியும் என்ற ஒரு ஆராய்ச்சிக்கு வந்தோம் அப்படின்னாக்க, அந்த இடம்தான் இந்த பூமியில் ஒரு சிறப்பான ஒரு திருப்பு முனை. அதுக்கு சாமிஜி ஒரு அருமையான வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க, தெய்வீக விகிதாச்சாரம், ஹோலிஸ்டிக் ரேஷியோ. பஞ்சபூதங்கள் ஒரு தெய்வீக விகிதாச்சாரத்தில் இணைந்த காலகட்டம் அப்படிங்கிறார். அந்த இடத்துல தான் இந்த பூமியிலே நுண் உயிர் என்ற ஜீவன் தோன்றுவதற்கு ஆரம்பமாச்சு. இதோடு மற்ற என்ன தாக்கம் இருக்கிறது என்று அடுத்த ஒரு ஆராய்ச்சிக்கு வந்தீங்க அப்படின்னா, இந்த பஞ்சபூதங்கள் இணைந்து ஒரு குறிப்பிட்ட விகிதாச்சாரம் வருகின்ற போது ஜீவன் உருவாகுது. அதே சமயத்தில் இந்த பூமிக்குள் பஞ்சபூதங்கள் மட்டும் இல்லை, அதே பஞ்சபூதங்கள் ஊடாக காந்தலைகள் நுணுகி இயங்கிக் கொண்டே இருக்கும். அப்போது நெருப்பிலிருந்து வரக்கூடிய காந்தலைகள், கெட்டி பொருள் மண்ணிலிருந்து வரக்கூடிய காந்தலைகள், திரவ பொருள்களிலிருந்து வரக்கூடிய காந்தலைகள், காற்றிலிருந்து வரக்கூடிய காந்தலைகள், பூமி மையத்தில் நெருப்பிலிருந்து வரக்கூடிய காந்தலைகள், இது எல்லாமே ஒன்றோடு ஒன்று மோதும், பிரதிபலிக்கும், சிதறும், ஊடுருவும், ஊடாடும். அப்போ என்னாகும் பார்த்தீங்கன்னா, பூமியின் காந்தக்கிழமை ஒரு கூட்டு காந்தக்கிழமாக மாறும், கம்பைன்ட் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். இது என்ன, ரெண்டும் சேர்ந்து ஒரு சிறப்பு வச்சுக்கோங்க. இரண்டாவது சிறப்பு என்ன பார்த்தீங்கன்னா, நட்சத்திரங்கள். இன்னும் சொல்லப்போனால் அதுதான் அடிப்படை என்றே கூட சொல்லலாம். நம்முடைய முன்னோர்கள் வானசாஸ்திரத்தில் இந்த நட்சத்திரங்கள் 27 தொகுதிகளாக வகுத்திருக்கின்றார்கள். காஸ்மாலஜி விஞ்ஞானமும் அதையே தான் ஏற்றுக்கொள்கிறது. நீங்கள் பிளானட்டோரியம் போயிருக்கலாம். பிளானட்டோரியத்தை பார்த்தீங்கன்னா அவங்க ஆங்கிலத்தில் சில வார்த்தையை பயன்படுத்துவாங்க, ஆனால் அந்த நட்சத்திரங்களை தொகுப்பாக ஸ்க்ரீனில் காட்டி ஒவ்வொன்றுக்கும் அந்த பெயர்களை தான் நமக்கு எடுத்து விளக்குவாங்க. அப்போ மொத்தம் 27 தொகுதிகள் இருக்கிறது என்பதை நம்முடைய வானியல் சாஸ்திரங்கள் சொல்லுகின்றன. விஞ்ஞானம் அதையே தான் 27 தொகுதிகளாக நமக்கு விளக்குகின்றன. அப்போ இந்த 27 நட்சத்திர தொகுப்புகளிலிருந்தும் வரக்கூடிய அலைகளிலே ஒரு சிறப்பு உண்டு. அதுதான் ஜீவன்கள் உருவாக்கக்கூடிய ஆற்றல் படைத்ததுனால்தான் மனித வாழ்க்கை எடுத்து பாருங்கள். ஒரு குழந்தை பிறந்தால் நட்சத்திரம் என்னன்னு கேட்போம். இப்போ 27 தான் நான் ஃபிட் ஆகணும். அந்த 27 மையப்படுத்தி தான் கர்ப்பகாலம் 10 மாதம். நம்ம காலண்டர் வச்சுக்கிட்டு 10 மாதம் கணக்கு போட்டிங்கன்னா 305 நாள் வந்துடும். எந்த பெண்ணும் 305 நாள் கர்ப்பம் தாங்க முடியாது. 270 78 நாளுக்குள்ளே தான், இல்லை சிசரி பண்ணியாவது எடுத்தாகணும். அதனால் அந்த 270 வந்ததுக்கு காரணம் 27 நட்சத்திரங்கள் வகுத்திங்கன்னா 10 மாதம் வரும். இதுதான் 10 மாதம் கணக்கே தவிர நம்ம காலண்டர் கணக்குப்படி 10 மாதம் இல்லை. மூன்றாவது கோட்பாடு, இந்த சூரிய குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒவ்வொரு அலைத்தன்மை உண்டு. அது மகரிஷி நவகிரதவம் நடத்துகிற போது அது விளக்கம் சொல்கிறாங்க. சூரியனிலிருந்து வரக்கூடிய அலைகளுக்கு எலும்போடு தொடர்புடையது.
அதாவது எலும்பு மாதிரி ஒரு உறுதியான பொருளை உருவாக்கக்கூடிய தன்மை அந்த அலைகளிலே உண்டு. அடுத்த ஆர்பிட்டில் புதன் என்ற கோவில் வரக்கூடிய அலைகள் பச்சை நிறமான அலைகள். அது அதனுடைய காந்த களத்தில் பச்சை நிறமாக இருக்கும். அந்த அலைகளுக்கு பச்சையம் குளோரோஃபில், நம்முடைய தோல் அதுவும் குளோரோஃபில் சேர்ந்தது தான். அப்போது ஜீவன்களுக்கு தோல், தாவரங்களுக்கு பச்சையம். இந்த குளோரோஃபில்லை உருவாக்க முடியுமான்னு பாருங்கள். விஞ்ஞானம் என்னென்னவோ சாயம் போட்டு பார்த்துச்சு, குளோரோஃபில் உருவாக்க முடியவில்லை என்பது தான் விஞ்ஞானம் இதுவரைக்கும் கண்ட உண்மை. ஏன்னா அந்த குளோரோஃபில் நீரில், தாவரங்களிலே, மனிதர்களிலே உருவாக்க காரணம் புதனுடைய அலைவீச்சு. அடுத்து 2வது ஆர்பிட்டில் சுக்கிரன், சுக்கிலம், விந்துநாதம். ஒரு ஜீவனுக்கு வித்து சக்தி என்பது சந்ததிக்கு தொடராக வருவதற்கு ஆதாரம். அப்போது ஒரு ஜீவன் இன்னொரு ஜீவனாக தொடர்ந்து வருவதற்கு காரணம் இதுதான். பைபிளில் தம்மில் தாமே ஜீவன்களை உருவாக்கி கொண்டு என்ற வார்த்தைக்கு பொருள் இதுதான். அப்போ சுக்கிரனுடைய அலைகள் தொடர்ந்து ஒரு ஜீவன் உருவாக்குவதும், அதிலிருந்து அதே போல இன்னொரு ஜீவன் உருவாவதற்கு தூண்டி விடுவதும் அவருடைய அலை திணிவுகள். அடுத்தது 4வது ஆர்பிட்டில் 3வது சர்க்கிளில் பூமி சார்ந்தது துணைக்கோள் சந்திரன். அது நம்முடைய இரத்தத்தோடு தொடர்புடையது. அதே போல் செவ்வாய் மஜ்ஜை, குரு மூளை, சனி நரம்பு மண்டலம், ராகு கேது என்பது ஓஜஸ் சத்து, சிந்தனை ஆற்றல். ஏன் மனிதன் சிந்திக்கின்றான், ஜீவன்கள் சிந்திக்கின்றன என்றால் ராகு கேதுவுடைய தன்மை. அந்த ராகு கேது அலைகளிலேயும் கேதுவுக்கு ஜாதகத்தில் ஞானக்காரகன்னு பேர், ராகுவுக்கு அந்த சிறப்பு இல்லை. அப்போ சூரியனிலிருந்து வெளிப்படுகின்ற பிளாக் ஹோல், கருந்துளைகள், மேல் நோக்கி போகின்ற அலைகளுக்கு கேது என்று பேர், கீழ் நோக்கி போகிற அலைகளுக்கு ராகு என்று பேர். அப்போ மனிதனுடைய அறிவை உயர்த்துகின்ற ஆற்றல் கேதுவுக்கு தான் உண்டு. அதனால் அது ஞானத்தை கொடுக்கின்ற, அறிவை விருத்தி செய்கின்ற ஆற்றல், அது சிந்தனையாய் சக்தியாக வெளிப்படுகிறது. இப்படி இந்த நவ கிரகங்களிலிருந்து வரக்கூடிய அலைகளே ஜீவன்கள் தோன்றுவதற்கு 3வது அம்சமாக அமைந்தது. இந்த 3 கோட்பாடுகள் இணைந்த ஒரு சிறப்பு மிக்க இடம்தான் இந்த பூமி. இங்கே தான் ஜீவன் உருவாக முடியும், வாழ முடியும். வேறு எங்கேயாவது ஒரு கோளில் இது மாதிரி இருந்தால் அங்கே ஜீவன் உருவாகலாம், யாரும் தடுக்க முடியாது. நமக்கு அந்த கிரகம் எங்கே இருக்குன்னு தெரியாமல் கூட இருக்கலாம். ஏன்னா அது இருக்கக்கூடிய தூரம் இங்கே பிரபஞ்சத்தோட அளவே அளக்க முடியாத அளவு இருக்குது, ஆனால் அளக்க முடியாத அளவுக்கு இருக்குது. அதனால் இவ்வளோ நீண்ட சரித்திரத்தில் வந்தவங்க தான் மனித இனமாக வந்து முடிவு விட்டுருக்கிறோம். அப்போது இவ்வளோ நீண்ட சரித்திரத்தை புரிந்து கொள்ளக்கூடிய திறம் யாருக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மனுஷனுக்கு தானே. நேற்று பிறந்த மனுஷன் பல கோடிக்கணக்கான சரித்திரத்தை புரிந்து கொள்ளுகிறான், சிந்தித்து தெரிந்து கொள்ளுகின்றான், அதை வாழ்க்கைக்கு பயன்படுத்தி கொள்ளுகிறான்னு சொன்னாக்க மனிதன் எல்லாம் வல்லவனாகவும் எல்லாமே உள்ளவனாகவும் பரிணமித்தவன் என்ற கோட்பாடு மகிழ்ச்சி வெளிப்படுத்துகிறார். ஸோ மனிதனிடத்தில் இல்லாத ஒன்று பிரபஞ்சத்தில் எங்கேயுமே கிடையாது. ஒவ்வொரு மனிதனும் இந்த பிரபஞ்சத்தின் பிரதிநிதிகளே. ஈச் அண்ட் எவ்ரி ஹியூமன் பீயிங் இஸ் அ சாம்பிள் ஆஃப் தி யூனிவர்ஸ். அதனால் இந்த கோட்பாட்டை மறந்து போனதுனால நான் தமிழன், நான் இந்தியன், நான் தமிழ், அந்த ஆள் இந்த ஆள் சொல்லிக்கிட்டு நம்மளை சண்டை போட்டு சேர்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதனால் ஒவ்வொருவரும் பிரபஞ்சத்தின் பிரதிநிதிகள். எந்த எல்லைக்கோட்டுக்குள்ளும் அடங்குகின்ற சிறு சிறு தோற்றங்கள் அல்ல மனிதன். அதனால் இந்த நரஞ்சென்ற சிற்றலை நான் கடக்க வேண்டும். அப்படி கடக்கின்ற பொழுது தான் பிரபஞ்சமாக விரிந்து நிற்கும். விரிகின்ற போது அனைத்து தோற்றங்களும் ஒரே இறைநிலையிலிருந்து வந்தவைதான் என்பதும், இறைநிலையே அனைத்துமாக இயங்கிக் கொண்டிருக்கின்றன என்பதும் அறிகின்ற போது எந்த ஒரு ஜீவன் இடத்திலேயும் நமக்கு அன்பும் கருணையும் தான் தோன்றுமே தவிர அங்கே வெறுப்புக்கோ பகை உணர்ச்சிக்கோ வாய்ப்பே கிடையாது. இன்னொரு ஜீவனை துன்புறுத்துகின்ற மனமும் அங்கே வராது. இந்த உண்மைகளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் மகர்ஷி பல கோணங்களிலே நமக்கு இந்த இயற்கை ரகசியங்கள் எல்லாம் வெளிப்படுத்துகிறாங்க. அவள் வெளிப்படுத்தினா இன்னும் எத்தனை இருக்குன்னா இன்னும் நிறைய இருக்குது. அதை மகர்ஷி அழகாக ஒரு கவியில் சொல்லி இந்த சிந்தனை நம்ம நிறைவு செய்வோம். பலவாம் அண்டத்துள் ஒன்றாய் உள்ள பார் அண்டத்தின் சிறப்பு எளிதோ சொல்ல, நிலப்பரப்பை நீர்ப்பரப்பை யூகித்தாலும், நெடும் கடலுள் நிலம் நடுவில் அடங்கியுள்ள சில பொருளை கண்டாலும்,
சிந்தனைக்கு சிறிதும் எட்டா ரகசியங்கள் கோடான கோடி. விலகி சுழன்றே மிதந்து இந்த பூமி, வெய்யோனை சுற்றி வரும் விதம்தான் என்னே. மறைப்பாக தான் இருக்கும். அப்போ இவ்வளவு பெரிய பிரபஞ்சத்தை அற்புதமாக ஆண்டு கொண்டிருக்கின்றான ஒரு இறைவன், அவனை நாம் தெரிந்து கொள்ள வேண்டாமா? அவனுடைய உண்மை சுரூபம் என்னன்னு புரிந்து கொள்ள வேண்டாமா? அதை மதித்து வாழ்க்கையிலே வளம் பெற வேண்டாமா? பிரபஞ்சமே சொந்தக்காரனான இறைவனுக்கு நாம் கட்டி வச்ச 8 கர்ப்பகிரகம்தான் அதனுடைய வாசஸ்தலமாக, நாம் போடுற சக்கரை பொங்கல் தான் அதுக்கு பிரசாதமாக என்ன? எல்லாம் படைத்த இறைவனுக்கு நாம் படையல் போடுவது எந்த வகையில் நியாயம்னு பாருங்கள். அதனால் இறைவனை மதித்து வாழ்வதுன்ற ஒரு உண்மையான இறை ஞானம்தான் மனவளக்கலை பயிற்சியை தவிர இது கடவுள் இல்லை என்று சொல்கின்ற நாத்திகவாதம் அல்ல. இதுதான் தெய்வம் என்பதை அறுதியிட்டு உறுதியாக தெளிவாக எடுத்திருக்கின்ற இடம் இன்றைய உலகத்திலே இந்த மன்றங்கள் மட்டுமே. வேறு எந்த இடத்துல உங்களுக்கு இறைஞானம் கிடைக்காது. அதனால் இங்கே வந்தால் தான் நமக்கு வாழ்க்கை தெளிவாகும், மனம் தெளிவாகும், வாழ்க்கை வளமாகுமே தவிர வேறு எங்கே போனாலும் நமக்கு இந்த கருத்துக்கள் நமக்கு கிடைக்காது. அதனால் இப்படிப்பட்ட உயர்ந்த ஒரு தத்துவத்தை வச்சுக்கிட்டு இந்த உலகம் எப்படி தத்தளிக்கிறதேன்னு நினைக்கிற போது என்னத்தை சொல்ல. அதனால் ஏதோ நாம் கொஞ்சம் அக்கறை உள்ளவர்கள், ஆர்வம் உள்ளவர்கள் இந்த கருத்தை நம்ம கேட்டு பயன்படுத்தி கொள்கின்றோம். அலட்சியப்படுத்துகின்ற மக்கள் ஏராளம். அப்போது அலட்சியப்படுத்துறதுனால விளைவு மாறி போகுமா என்ன? மதியார்க்கும் மதிப்பவர்க்கும் மதி கொடுக்கும் மதியே, கல்லார்க்கும் கற்றவர்க்கும் கண்ணளிக்கும் கண்ணே, வல்லார்க்கும் மாட்டார்க்கும் வரமளிக்கும் வரமே, எல்லோருக்கும் பொதுவில் நடு நின்ற சிவமே. அதனால் இறைவனை நாம் வணங்குகிறோமான்றதை பற்றி அவனுக்கு அக்கறை இல்லை, அவனை வாழ்த்துறோமான்றதை பற்றி அவனுக்கு அக்கறை இல்லை. அவனுக்கு தெரிந்ததெல்லாம் செயலுக்கு விளைவு, கூறுதல் அறம். அதுதான் அவனுடைய நீதி. அந்த நீதியை தெரிந்து வாழ்வதற்காகத்தான் இந்த நீண்ட சரித்திரத்தை நம்ம திருப்பி பார்க்கிறோம். இது ஒரு முறை கேட்டால் புரியாது. இப்போ கேட்டவருக்குள்ளேயும் பல பேருக்கு விளங்கியிருக்காது. இதுதான் நிஜம் இல்லையா? கேட்டது போல விளங்கிருச்சிங்களா? கஷ்டம். அப்போ திரும்ப திரும்ப இதை கேட்டவும் படிக்கவும் அதை சிந்திக்கவும் செய்தால்தான் ஒரு கட்டத்தில் அது தெளிவாகும். இல்லைன்னா கேட்குற போது எல்லாம் புரிஞ்ச மாதிரி தான் இருக்கும். அப்புறமா நினச்சி பார்த்தீங்கன்னா ஒன்று கூட மனசுக்கு எட்டாது. அதனால் அவ்வளோ உயர்ந்த ஆழமான தத்துவம் இந்த பிரபஞ்ச உயிரின தன்மாற்ற சரித்திரம். அதனால் இப்போது இந்த கேள்விக்கு பதில் என்ன? கோழி பிறந்தது முட்டையிலானா, இல்லை முட்டை பிறந்தது கோழிலா? ஒரு கேள்வி வச்சுருக்கிறோம் இல்லையா? அப்போது இது பரம ரகசியம் என்றால் இறைவனே எப்படி எல்லாமாக தன்மாற்றம் அடைந்தான் என்ற நீண்ட சரித்திரம் ரகசியார்த்தமாகத்தான் இருக்கின்றது. அந்த ரகசியத்தை எடுத்து வெளிப்படுத்தினோம். சிற்றம்பலம். அதே போல் கோழி பிறந்தது முட்டையிலா, இல்லை முட்டை வந்தது கோழியில் இருந்தா என்ற ஒரு கேள்வி காலங்காலமாக கேட்டுருப்பாங்க. நாம் முட்டை தான் முதல்ல வந்துச்சுன்னு சொன்னால் அப்புறம் கோழி எப்படி வந்துச்சுன்னு கேட்பாங்க. கோழி தான் முதல்ல வந்துச்சு சொன்னால் முட்டை இல்லாமல் கோழி வந்துச்சுன்னு கேட்பாங்க. இது ஒரு சர்ச்சைக்குரிய கேள்வி, ரொம்ப காலமாக வந்துட்டு இருக்குது. இப்போ தெளிவாக சொல்லிடலாம், முட்டையில் இருந்து தான் கோழி வந்தது. எப்படி அப்படின்னா, எப்படி தாவரங்களிலே அயல் மருந்து சேர்க்கை மூலமாக புதிய புதிய வெரைட்டி உருவாது இல்லைங்களா? அதே போல் பறவை இனங்கள் தோன்றின. பூச்சிலிருந்து பறவை இனங்கள் வருது, பெருகி கொண்டே வருது. பறவை இனங்களில் ஒரு வகை பறவை இருக்குது, இன்னொரு வகை பறவை கூட சேர்ந்தது. இந்த ரெண்டும் சேர்ந்த பொழுது கரு உருவாச்சு, ஒரு முட்டை வந்துச்சு. அந்த முட்டை ஒரு தாய் பறவை தான் அடைகாக்கும். அந்த பறவை அடைகாத்தது. அடைகாத்து அந்த முட்டை பொரிக்கிற போது ஏற்கும் இணைந்த ஒரு ஆண் பறவையுடைய தன்மையும்
இந்த பெண் பறவையின் தன்மையும் ரெண்டும் கலந்த அந்த முட்டையிலேருந்து ஒரு புதிய ஒரு பறவை வந்துச்சு. அந்த பறவைக்கு நம்ம கோழின்னு பேர் வச்சுக்கிட்டோம். அப்போ முட்டை இல்லாத ஜீவன் வர முடியாது. எந்த ஜீவனுக்கும் வித்து தான் ஆதாரம். வித்து இல்லாத ஜீவன் வரவே முடியாது. அதனால் புதிய ஒரு ஜீவன் வருவதற்கு காரணம் 2 இருக்கின்ற ஜீவன்கள் இணைவதனால். என்ன ஒரு லேசாக புரிஞ்சுக்கலாம். அப்பா பேர் ஒன்று, அம்மா பேர் ஒன்று, 2 பேர் சேர்ந்தாங்க, நமக்கு ஒரு பேர் வச்சாங்க. 3 மனுஷ உடல் தானே, 3 பேர் சேர்த்து மனுஷன் தானே, வேற ஐயா சொல்ல முடியும். அப்போ 3 பேருக்கு ஒவ்வொரு பேர் தான் வச்சுருக்குறோம். அது மாதிரி ஒரு எக்ஸு, ஒரு ஒய்யு, 2 சேர்ந்த ஜெட்டு வச்சுக்க வேண்டியதான். அதனால் இது அருமையாக பைபிளில் சொல்கிறாங்க. கடைசியில் இயேசு பிரான் சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க. அவருடைய உடைமைகள் எல்லாம் அங்கே காவலுக்கு இருந்த காவலாளிகள் பங்கு போட்டுக்கிறாங்க. அவருடைய அங்கியை பங்கு போட பார்க்குறாங்க. அதுக்கு அந்த வசனம் சொல்லுது, அவருடைய அங்கி கிழித்து தைக்கப்படாது ஒரே ஆடையாக இருந்ததனால் அதை அவர்கள் பிரித்து கொள்ள முடியவில்லை. அந்த முழு ஆடையை யாருக்கு எடுத்துக்கொள்வது என்று அவர்கள் சீட்டு எழுதி போட்டார்கள். இது மிக நுட்பமான வசனம். அதாவது மற்ற பொருளெல்லாம் தனித்தனியாக எடுத்து பங்கு போட்டுட்டாங்க. அவருடைய மேலங்கி அது இங்கே நம்ம மாதிரி ஜாயிண்ட் போட்டு வச்சுருந்தா எனக்கு கையெழுத்து பகுதி, எனக்கு கால் பகுதி பிடிங்கி இருப்பாங்க. என்ன சொல்கிறாங்க, அது தனித்தனியாக இணைக்கப்படவில்லை, அது ஒரே தொகுப்பாக முழு ஆடையாக இருந்தது. ஆனால் கிழிக்கிறது அது பின்னப்பட்ட மாதிரி ஆகும். அப்போ யாருக்கு சொந்தம் என்பதை எல்லாருடைய பேர் எழுதி அந்த துணி மேலே போட்டாங்க என்ற வார்த்தை நிறுத்திட்டார். அப்போ என்ன பொருள் என்றால், மகரிஷி இந்த வசனத்துக்கு மகரிஷி ஒரு கவி இருக்குங்க. பேரியக்க மண்டலம் பெரிதுதான் என்றாலும் ஓர் இயக்கமாக உந்தன் உடலாய் அதை காண்கின்றேன். சீர் இயக்கங்கள் எல்லாம் சிந்திக்க பெரும் வியப்பு. யார் இயக்க வல்லாரே உனையன்று இப்பேரண்டத்தை. அதனால் இந்த பிரபஞ்சமே ஒரே தொகுப்பாகத்தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்ற கருத்தை அவங்க வெளிப்படுத்துகிறாங்க. ஒரே ஆடையாக இருந்தது. அப்போது இந்த ஒரே தொகுப்பாக இருக்கின்ற இந்த பிரபஞ்சத்துக்குள் பல தோற்றங்கள், ஜீவராசிகள், ஜீவன்கள், மனிதர்கள் தோன்றுகின்ற போது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேர் எழுதி சீட்டு போட்டாங்க. இவங்க மனுஷன், இது பறவை, இது விலங்கு, இவங்க பழனிசாமி, இவங்க இஸ்மாயில், இவங்க ஜாக்சன், சீட்டு எழுதி போட்டாங்க. மொத்தத்தில் அடிப்படையில் எல்லோரும் தெய்வங்களே, தெய்வத்தின் பிம்பங்களே. அதனால் அந்த வசனத்தினுடைய அருமையை நுணுகி ஆராய்ந்து பார்த்தோம்னு சொன்னாக்க, எவ்வளவு அற்புதமான கோட்பாட்டை ஒரு லேசாக ஒரு ஓமானமாக சொல்லிட்டு போயிட்டாங்க. படிக்கிற மக்கள் ஓமானத்தை மட்டும் பிடிச்சிக்கிட்டாங்க சர்ச்சைக்கு. அதுக்குள் இருக்கின்ற தத்துவத்தை புரிந்து கொள்ள முடியவில்லை. ஏன்னா தவம் செய்யணும். தவம் செய்யாமல் தத்துவம் புரியாது. அதனால் தவம் செய்து படிக்கின்ற தத்துவங்கள் தான் உள்ளவாறு புரிந்து கொள்ளப்படுமே தவிர, தவம் செய்யாது படிக்கின்ற தத்துவங்கள் அது அரைகுறை குழப்பங்கள் தான். இதுதான் உலகம் முழுவதும் பரவி கிடக்கிறது. அதனால தான் மகரிஷி அவர்கள் தவத்தையும் தத்துவ விளக்கத்தையும் இணைத்து இங்கே பயிற்சி முறை கொடுத்துருக்கின்றார்கள். அதனால் இரண்டிலையும் நம்ம பயிற்சி தொடர்ந்து மேற்கொள்கின்ற பொழுது தான் ஒரு கட்டத்தில் நாம் அறிவியலை முழுமை பெறுகின்றோம். அந்த முழுமையை நோக்கிய பயணத்திற்கு ஒரு துணை அமைவது தான் இந்த நிகழ்வு. இந்த நிகழ்ச்சியை முழுமையாக பயன்படுத்தி கொண்டு நம்முடைய வாழ்க்கையை தெளிவாக அமைத்து கொண்டு மற்றவர்களுக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக வழிகாட்டியாக அமைவோம் என்று சொல்லி இந்த சிந்தனையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.